மதிப்பிற்குரிய பெருமக்களே, நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு நாளையை பற்றிய நல்ல நம்பிக்கைகள் ஏதாவது இருக்கும் என்றால், நாளைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகள் சீர்பட சிறப்புற வாழ்வார்கள் என்று நீங்கள் நம்பியிருந்தால், நீங்கள் என் மீது கோபம் கொள்ளக்கூடாது, வருத்தமடையக்கூடாது. அப்படியான நம்பிக்கையை நீங்கள் கைவிட்டு விடுங்கள். உங்களுக்கு நாளையின் மீது இருளை தவிர, பயமுறுத்துகிற இருட்டை தவிர இந்த நாட்டிற்குள்ளாக வேறு எது ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இதுவரை இந்த நாட்டை ஆண்ட பெருமக்கள் அந்த நிலையில் இந்த நாட்டை தள்ளி இருக்கிறார்கள். உறுதியாக இதே திமுகவினுடைய ஆட்சி, இதே அதிமுகவினுடைய ஆட்சி தமிழகத்தில் தொடரும் என்றால், அடுத்த 10 ஆண்டுகளில் கட்டாயமாக ஒவ்வொரு தமிழனுடைய கையிலும் திருவோடு இருக்கும். அதை வைத்துக்கொண்டு எல்லோரும் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு சென்று விடுவோம். இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்திலே விழுந்து விடும். என்ன மிகப்பெரிய சிக்கல் என்றால், இது பற்றி மக்களுக்கு அக்கறையோ, புரிதலோ, கவலையோ, அல்லது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமே, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்ற பயமோ பெரிதாக இல்லை. அதுதான் மிகப்பெரிய சிக்கல். உடம்பில் நிறைய நோய்கள் நமக்கு வருவதுண்டு. இந்த காய்ச்சல், சளி, இருமல், இது மாதிரியான நோய்கள் மிக வெளிப்படையாக தெரிந்துவிடும். உடம்பு சுட்டால் காய்ச்சல் அடிக்கிறது, இருமினால் இருமல் இருக்கிறது, சளி பிடிக்கிறது, இதெல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடிய நோய்கள். உடனடியாக நாம் மருத்துவரை பார்ப்போம், மருந்து மாத்திரைகளை சாப்பிடுவோம், உடலை சரி செய்து கொள்வோம். ஆனால் இந்த புற்றுநோய் இருக்கிறதே, புற்றுநோய், அதை கண்டுபிடிப்பது மிக மிக கடினம். நீங்க அந்த புற்றுநோய் உங்கள் உடலில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற தருணத்துல அந்த புற்றுநோய் கிட்டத்தட்ட குணப்படுத்த முடியாத எல்லையை தொட்டு இருக்கும். மிக தீவிரமான பாதகங்களை, மிக தீவிரமான பாதிப்புகளை உங்களுடைய உடலிலே ஏற்படுத்தி இருக்கும். அந்த புற்றுநோய் போலதான் தமிழ்நாட்டிற்குள்ளாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமும் சமூகமும் சீரழிந்து போயிருக்கிறது. இது உண்மையிலேயே சீரழிந்து போய்விட்டது என்பதை பட்டவார்த்தனமாக நீங்கள் உணர்கிற போது, உங்களுக்கு தெரிகிற போது, அது மீட்டு கொண்டு வர முடியாத ஒரு மோசமான எல்லைக்கு போய்விடும். இந்த நாடு மகா பெரிய நாசகரமான கேடுகளை, விளைவுகளை, பஞ்சத்தை சந்திப்பதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் இந்த ஆட்சி காலத்தில் இருக்கிறது. நான் பொய் சொல்லவில்லை. மாறாக தமிழகம் இன்றைய தேதியில் அது போன்ற ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பெருமக்களே. இங்கே பேசிய என்னுடைய அண்ணன் அன்பு தென்னரசன் அவர்கள் சொன்னாரே, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பதே, திராவிட கட்சிகளுடைய பொருளாதார கோட்பாடு என்பதே இங்கே சாராய பொருளாதாரம் தான். தமிழகத்திலே கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு மட்டும் 52,000 கோடிக்கு சாராயம் விற்றிருக்கிறது. இந்த 52,000 கோடி என்பது ஒரு மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாயில், ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ, SOTR அப்படின்னு சொல்லுவாங்க பொருளாதார அறிஞர்கள். அப்படி ஒரு மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாயில் இந்த சாராயத்தினுடைய வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட 1/3 பங்கு, 30%. அதுதான் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு அதிகமாக வருவாய் ஈட்டி தரக்கூடிய துறை, வியாபாரம் சாராயம் விற்பது. இதுல என்ன மிகப்பெரிய கேடு அப்படின்னா, சாராயம் விற்கக்கூடிய டாஸ்மாக்குகளுக்கு 52,000 கோடி ரூபாய் பணம் வருகிறது. அதை அரசாங்கம் எடுத்து செலவு செய்கிறது. ஆனால் இந்த டாஸ்மாக்கை நாங்கள் இழுத்து மூடுவோம், இது சமூகத்தை சீரழிக்கிறது, நாங்கள் வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லாத கட்சிகள் இல்லை, தேர்தல் அறிக்கை கொடுக்காத கட்சிகள் இல்லை. திமுகவிலே கடந்த காலத்திலே திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று பேசினார்கள். அதை ஒரு வாக்குறுதியாக அவர்கள் கொடுத்தார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள், எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்திலே டாஸ்மாக் கடைகள், சாராய கடைகள் திறந்திருக்கிற போது கொந்தளிப்போடு, தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள், காரணம் இந்த டாஸ்மாக் தான், தமிழ்நாட்டிற்குள்ளாக குடும்ப சண்டைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாகிவிட்டது, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மிக மோசமாக தாக்கப்படுகிறார்கள் குடித்து விட்டு வருகிற கணவன்மார்களாலே, பெண்களாலே வீட்டுக்குள்ளே குடும்பம் நடத்தவில்லை, அரிசி வாங்குவதற்கு வக்கில்லை, வழியில்லை, சேலை புடவை வாங்க முடியவில்லை, ஆகையினாலே இந்த டாஸ்மாக் ஒரு மிகப்பெரிய சமூக சீர்கேடாக இருக்கிறது, இதை எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கம் மூட வேண்டும், இழுத்து மூட வேண்டும் என்று பேட்டிகள் கொடுத்தார். அதற்காக போராடினார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் கூட பார்த்திருக்க முடியும், முதலமைச்சர், இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தன் வீட்டு வாசலிலே கருப்பு கொடியை ஏந்தி பிடித்து எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கம் டாஸ்மாக்குகளை மூட வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார். இதை தமிழ்நாடே பார்த்தது. அதிமுக என்ன சொல்கிறது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக்கை படிப்படியாக மூடுவோம், பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்கிறது. இந்த கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய மகா பெரிய கட்சிகளான பாமக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே மதுவிலக்கு தான், மதுவில்லா தமிழகம் தான் சிறப்பான தமிழகம் என்று தொடர்ச்சியாக மேடைகளிலே பேசி வருகிறார்கள். நீண்ட நெடுங்காலமாக மதுவிலக்கை அவர்களுடைய கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். இதே கட்சிகளோடு கூட்டணி வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி VCK மது ஒழிப்பு மாநாடு ஓடுகிறது. ஆக இந்த பிரதான ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளும், இந்த கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கிற அடுத்த நிலை கட்சிகளும், இந்த 4 கட்சியும்
மதுவிலக்கை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த 4 கட்சிகளும் தான் ஆள்கிறது, ஆளுங்கட்சியாக இருக்கிறது, எதிர்கட்சியாக இருக்கிறது. ஒரு ஆளுங்கட்சியினுடைய கைகளிலே தான் டாஸ்மாகை மூடுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. இவர்கள் நினைத்தால் ஒரு நாள் இரவிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்குகளை மூட முடியும், குறைக்க முடியும், என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்திலே டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று பேசிய, பேட்டி கொடுத்த, போராடிய கனிமொழி இப்போது அவருடைய அண்ணன் தானே முதலமைச்சராக இருந்தார், ஸ்டாலின் தானே முதலமைச்சராக இருந்தார், முகத்தை கொஞ்சம் திருப்பி ஸ்டாலினை பார்த்து, அண்ணா தயவு செய்து கடையை மூடுங்கள் அண்ணா, தமிழகத்திலே இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள் என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் சொல்லவில்லை. இது எவ்வளவு மோசடியானது என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த அரசாங்கங்கள் இந்த டாஸ்மாக்கினாலே எவ்வளவு கேடுகள் நடந்தும், சென்னையினுடைய உயர்நீதிமன்றம் நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான விபத்துக்கள், உயிர் இழப்பை சந்திக்கக்கூடிய பெரும்பான்மையான விபத்துக்களுக்கு பின்னாலே டாஸ்மாக்கினுடைய சாராயம் இருக்கிறது என்று பல முறை மாநில அரசாங்கத்தை கடிந்து வந்த போதும், இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள், கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வுகள் ஆகிய மகா பெரிய கேடுகரமான குற்றச்சம்பவங்களுக்கு பின்னாலே டாஸ்மாகினுடைய சாராயம் இருக்கிறது என்று சென்னையினுடைய உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகும், மாநில அரசை கடிந்து கொண்ட பிறகும், இந்த நாட்டிலே சாராய கடைகளை குறைப்பதற்கான எந்த வேலையையும் மாநில அரசாங்கம் செய்யவில்லை. மாறாக இவர்கள் டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறார்கள், அதனுடைய வருமானத்தை அதிகப்படுத்துகிறார்கள். டாஸ்மாக் கடைகளிலே மதிப்பிற்குரிய பெருமக்களே, ஒவ்வொரு முறையும் டார்கெட் வைத்து ஒரு அரசாங்கம் விற்பனை செய்கிறது. இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 150 to 170 கோடி ரூபாய் ஃபார் அ டே, ஃபார் அ சிங்கிள் டே, ஒரு நாளைக்கு 150 to 170 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாகிலே சாராயம் இருக்கிறது. யார் விற்பது? அரசு. கடந்த தீபாவளிக்கு 790 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசாங்கம் தீபாவளிக்கு மட்டும் சாராயம் விற்றிருக்கிறது. கடந்த பொங்கலுக்கு 725 கோடி ரூபாய்க்கு சாராயம் விற்றிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டினுடைய பிரதான வருவாயே 52,000 கோடி ரூபாய் வருவாயே டாஸ்மாகில் இருந்து வருவதுதான். இந்த வருவாயில் தான் அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கிறது, இன்னும் சில பல திட்டங்களுக்கான செலவுகளை இந்த அரசாங்கங்கள் செய்கிறது. ஏன் இவ்வளவு தூரம் மக்களை இந்த சாராயம் பாதித்தும், டாஸ்மாக் பாதித்தும், மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றியும், சமூகத்தில் இத்தனை குற்றங்களுக்கு பின்னாலே மது இருந்தும், இத்தனை கேடுகளுக்கு, விபத்துகளுக்கு பின்னாலே மது இருந்தும், இவ்வளவு சமூக சீரழிவுகளை தந்தும், இளம் விதவைகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தியும் இவ்வளவு கேடு செய்கிற இந்த டாஸ்மாக்கை ஏன் அரசாங்கத்தால் மூட முடியவில்லை என்றால், திமுக அதிமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது போல ஏன் இவர்களால் இந்த கடைகளை இழுத்து மூட முடியவில்லை என்றால், இந்த கடைகளில் இருந்து வருகிற வருமானத்தில் தான் தமிழ்நாடு அரசு இயங்குகிறது. சாராய கடைகளை இழுத்து மூடிவிட்டால் தமிழ்நாடு அரசு தள்ளாடி போய்விடும். அதை சரி செய்வதற்கோ அல்லது பொருளாதாரத்தை வேறு வழிகளில் இருந்து ஈட்டுவதற்கோ திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ எந்த விதமான திட்டங்களும் கிடையாது. உண்மையிலேயே தற்குறிகள் என்பது தாவேகாவினர் அல்ல, மாறாக திமுகவும் அதிமுகவும் தான் உண்மையான தற்குறிகள், உண்மையான பொருளாதார அறிவற்றவர்கள். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சாராயத்தின் மீது கட்டுகிற ஒரு அரசு எவ்வளவு கேடுகட்ட கேவலங்கட்ட அரசாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். டாஸ்மாகில் இருந்து 52,000 கோடி வருகிறது, அதனாலே அரசு டாஸ்மாகை திறந்து வைத்திருக்கிறது என்றால், இதைவிட பலமான ஒரு காரணம் என்னவென்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். விற்பனை செய்யக்கூடிய டாஸ்மாகில் இருந்து 52,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்றால், அந்த டாஸ்மாகிற்கு சாராயம் வருகிறதே, அந்த சாராயத்தை தயாரிக்கிறதே தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகள் வருடத்திற்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் பார்க்கிறது. இந்த நாட்டிலே 11 தொழிற்சாலைகள், இந்த தமிழ்நாட்டில் 11 சாராய ஆலைகள் இருக்கிறது. இந்த 11 சாராய ஆலைகளும் மந்திரிமார்களுடையது, எம்எல்ஏக்களுடையது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், TR பாலுவிற்கு, திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தவர் TR பாலுவிற்கு தமிழ்நாட்டிலே சாராய ஆலை உண்டு. திமுகவினுடைய ஜெகத் ரட்சகனுக்கு தமிழ்நாட்டிலே சாராய ஆலை உண்டு. நான் சொல்வது பொய் என்றால் தாராளமாக என் மீது வழக்கு போடுங்கள், நான் சந்தித்துக் கொள்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த திமுக காரர்களும் அதிமுக காரர்களும் மந்திரிமார்களும் அவருடைய பினாமிகளும் தான் இந்த நாட்டிலே சாராய ஆலையை நடத்துகிறார்கள். இந்த சாராய ஆலைகளில் இருந்துதான் தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக்குகளுக்கு சாராயம் வருகிறது. விற்கக்கூடிய இவனுக்கு 52,000 கோடி ரூபாய் லாபம் என்றால், தயாரிக்கக்கூடிய அவனுக்கு லட்சம் கோடி ரூபாய் லாபம். அதை தாண்டி டாஸ்மாகிலே பார் இருக்கிறது, மணமகிழ் மன்றங்கள் இருக்கிறது. இந்த பார், இந்த மணமகிழ் மன்றங்கள் எல்லாம் யாரிடத்திலே கான்ட்ராக்ட் இருக்கு, யாரிடத்துல டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா, இதே திமுக, இதே அதிமுகவோட கிளை செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், கவுன்சிலர்ஸ், இவங்களுக்கு தான் இந்த டெண்டரும் கிடைக்குது. ஆக இந்த சாராயம் என்பது, இந்த சாராய வியாபாரம் என்பது
தமிழகத்திலே இந்த திமுக, அதிமுக போன்ற அரசியல் கட்சிகளை காப்பாற்றுகிற மக்கள் எவ்வளவு சீர்கட்டு, கேடுகட்டு, கேவலங்கட்டு போனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு தங்களுடைய வருமானமும், தங்கள் மந்திரிகளுக்கு வருமானமும், தங்கள் கட்சிக்காரர்களுக்கு வருமானமும் தான் முக்கியம், இந்த நாடு சீர்கட்டு போவது முக்கியமில்லை என்று நினைக்கிற இந்த அரசாங்கங்கள் தான் தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டு காலமும் ஆண்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் வாக்குறுதி கொடுப்பது போல, இவர்கள் தேர்தல் அறிக்கை கொடுப்பது போல டாஸ்மாகை மூட முடியும் என்றால், மூட வேண்டும் என்றால் இவர்கள் கையிலே அதிகாரம் இருந்ததற்கு எப்போதோ மூடி இருக்க வேண்டும். குறைந்தது பாதிக்கு பாதியாவது குறைத்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அதை செய்யவில்லை. மாறாக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2 நாட்களுக்கு முன்பாக தென்காசியிலே கல் இறக்கிய ஒரு பனை தொழிலாளியை காலிலே சுட்டிருக்கிறது, 2 காலிலும் சுட்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய கேடுகட்ட, கேவலங்கட்ட காவல்துறை. இது எவ்வளவு மோசமான கேடுன்னு யோசிச்சு பாரு. இந்த நாட்டில் திமுகவினுடைய வெளிநாடு வாழ் அணியினுடைய செயலாளராக இருந்தவன் ஜாபர் சாதிக்னு ஒரு அயோக்கியன். அந்த ஜாபர் சாதிக் 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் கடத்திருக்கான். மெத்தபெட்டமைனை இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் கடத்தக்கூடிய மகா மட்டமான போதைப் பொருள் கும்பலை சார்ந்து போதைப் பொருள், ஒரு பெரிய போதைப் பொருள் விங்கே நடத்திட்டு இருந்தான். அவனை சுட்டுக் கொள்ளாத கேடுகட்ட இந்த காவல்துறை நாட்டில் 2 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறாள். பின்னணியில் கற்பழித்தவன் எவன்? எந்த அயோக்கியன்? இந்த திமுக காரன். அவனை சுட்டுக் கொள்வதற்கு துணிச்சலும் வக்குமற்ற இந்த காவல்துறை தூத்துக்குடியிலே 12 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டாலே காட்டுக்குள்ளே, அவளை சாகடித்தவனை சுட்டுக் கொள்வதற்கு வக்கற்ற இந்த காவல்துறை 60 வயது அம்மாவை பாலியல் வன்புணர்வுக்கு ஆர்ப்படுத்தினானே ஒரு அயோக்கியன், அவனை சுட்டுக் கொள்வதற்கு வக்கற்ற இந்த காவல்துறை. பனை ஏறி கல்லு இறக்கிறவனை நீ சுடுறன்னா இது எந்த மாதிரி? ஏன் நீ பனை ஏறி கல் இறக்கிறவனை சுட வேண்டும்? அது அந்த அளவிற்கு மோசமான, பாதகமான, கேடான ஒரு செயலா அப்படின்னா அது கிடையாது. இந்தியாவில் பல மாநிலங்களில் கல்லுக்கு அனுமதி உண்டு. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் கல்லு கடைகள் இருக்கு. இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கு. இந்த பக்கம் பாண்டிச்சேரியில் அனுமதி உண்டு. உலகின் பல நாடுகளில் கல்லுக்கு அனுமதி உண்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கல் என்பது ஒரு மருத்துவ பொருள். மருத்துவ பொருளை எக்காரணம் கொண்டும், சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிற மருத்துவ பொருளை எக்காரணம் கொண்டும் தடை செய்யக்கூடாது என்பது அரசியலமைப்பு சட்டம் சொல்வது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவே கல்லின் மீதாக தடையை போட்டிருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, ஏன் இவங்க கல் இறக்கக்கூடிய தொழிலாளியை சுடுகிறார்கள், காலிலே சுடுகிறார்கள்? அது ஏன் அவ்வளவு பெரிய குற்றமா அப்படின்னு கேட்டா அதற்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்கு. டாஸ்மாக் என்பது தமிழகத்திலே மோனோபோலி. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் நடத்த முடியும். அது அரசாங்கம் மட்டும்தான் நடத்த முடியும். பிரைவேட்டுக்கு இங்க அனுமதி கிடையாது. டாஸ்மாக் சாராயம் நடத்துவதற்கு, சாராய கடைகள் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. இந்த டாஸ்மாகில் இருந்து வரக்கூடிய ஊத்தி கொடுத்து சாராயம் விற்று வரக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் தான் நான் முன்னே சொன்னது போல தமிழ்நாடு இயங்குகிறது. அதை தாண்டி பல மடங்கு லாபத்தை அரசியல்வாதிகளுக்கு டாஸ்மாக் கொடுக்கிறது. அதை தாண்டி பாரிலும் மணமகிழ் மன்றங்களிலும் லட்சக்கணக்கிலே, கோடிக்கணக்கிலே இந்த பகுதிகளிலே, பல பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறார்கள். ஆக சம்பாதிப்பதற்கான ஒரு களம் இது என்பதாலே, கோடி கோடியாக சாராயம் விற்று கொள்ளையடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு என்பதாலே இந்த வாய்ப்பை அரசாங்கம் விட்டு கொடுக்க விரும்பல. ஒருவேளை இதனாலே இது அரசாங்கத்தினுடைய ஒற்றை பொருளாதாரமாக, மிக முக்கியமான பொருளாதாரமாக இருக்கிறது. மாறாக இப்படி யோசிச்சு பாருங்க, கேரளாவிலேயோ பாண்டிச்சேரியிலேயோ இருப்பது போல இங்கே டாஸ்மாக் கடைகளை குறைத்து விட்டு, மூடிவிட்டு கல்லை நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவீர்கள் என்றால், டாஸ்மாகிலே நீங்கள் விற்கக்கூடிய சாராயத்தை விட கல் தரம் குறைந்தது கிடையாது. சாராயத்தை விட கல் மிக குறைவான கேடு செய்யக்கூடியது, உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ஊட்டப்பொருட்களும் கல்லிலே உண்டு. இப்ப ஏன் கல்லை இறக்கும் போது இவ்வளவு கோவம் சுட்டுக்கொள்ற அளவுக்கு போகுது அப்படின்னா, கல் என்பது புழக்கத்திற்கு வந்துவிடும் என்றால் அரசாங்கத்தினுடைய வருவாய், வருமானம், கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பு ஒட்டுமொத்தமாக கலைந்து போய்விடும். மாறாக கல் இறக்கக்கூடிய, பனைமரம் வைத்திருக்கக்கூடிய, பனைமரத்தில் ஏறி கல் இறக்கக்கூடிய சாதாரண தொழிலாளியும் பலனடைவான். கிராமப்புறங்களிலே பனை மரங்கள் அதிகமாக இருப்பதனாலே கள்ளுக்கடைகள் தமிழகத்திலே வரும் என்றால் கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரம் மேம்படும். அங்கிருந்து நகரங்களுக்கு கொண்டு வருகிற போது நகர பொருளாதாரமும் மேம்படும். அரசிடம் மட்டுமே கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய அந்த துறையிலே மாறாக மக்கள் கைகளிலே பணம் புழங்க தொடங்கும். மக்களும் பனை மரங்களை வளர்க்க ஆரம்பிப்பார்கள்.
மக்களும் இந்த சந்தைக்குள்ளாக பூர ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்குமான வருமானத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக மக்கள் எக்காரணம் கொண்டும் வருமானத்தை ஈட்டிவிடக் கூடாது, மக்கள் எக்காரணம் கொண்டும் தங்கள் கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே சாதாரணமாக மரத்தில் ஏறி கல்லிறக்குபவனை சுட நினைக்கிறது இந்த அரசாங்கம். இதுதான் பின்னாடி இருக்கிற காரணம். அவன் உடைக்கிறான் உன் பொருளாதாரத்தை, உன் சாராய பொருளாதாரத்தை நீ கொள்ளடிப்பதற்கான வாய்ப்பை அந்த பனைமரத்தில் ஏறலாம் ஒரு ஏழை தொழிலாளி அவன் உடைக்கிறான், அவன் சேலஞ்ச் பண்றான் அரசாங்கத்தை. அது உன்னால பொறுத்துக்க முடியல, அதை பொறுத்துக்க முடியல உன்னால. அப்ப பாருங்க, இவங்க எதை வேணாலும் அனுமதிப்பாங்க. இவங்க விற்கிற சாராயத்துக்கு ஒரு கேடுன்னா அனுமதிக்க மாட்டான். நாம் தமிழர் கட்சிக்காரன் மேல இருக்கிற வழக்குகள்ல பெரும்பான்மையான, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வழக்குகள்ல பெரும்பான்மையான வழக்குகள் டாஸ்மாக் கடையை அடிச்சு உடைச்சது, டாஸ்மாக் எதிராக போராடினது. வழக்கு போடுவான். சிந்தித்து பாருங்கள் மதிப்பிற்குரிய பெருமக்களே, இது எப்படி ஒரு நல்ல நாடாக இருக்க முடியும்? குடிநோயாளிங்க இவன் சாராயத்தை வித்து டார்கெட் வச்சு விற்பான். பொங்கலுக்கு தீபாவளிக்கு இத்தனை கோடி ரூபாய்க்கு சாராயம் விற்றே ஆக வேண்டும் என்ற அரசாங்கம் டார்கெட் வைக்கும். அந்த டார்கெட்டை நோக்கி விற்க சொல்லி இதே டாஸ்மாக் ஊழியர்களை கொடுமைப்படுத்தும். அவன் உண்ண உணவின்றி உறங்க இடமின்றி அந்த சிறிய இடத்துக்குள்ளாக இதை விற்றே ஆகணும். அப்படி விற்கலன்னா மாவட்ட கலெக்டர் இருக்கான் பாருங்க, கலெக்டருக்கு சாராயம் விற்கிறதா வேலை. கலெக்டரை கூப்பிட்டு இந்த மந்திரிமார்களும் அரசும் திட்டம் விற்க சொல்லி அழுத்தும். யார? கலெக்டரை. இது நடக்கல சொல்லுங்க, மறுத்து பேசுங்க. அப்ப என்ன? சாராயத்தை ரொம்ப தீவிரமா ஒரு நாடு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொருளாதாரம் எவ்வளவு சீர்கிடக்கூடிய பொருளாதாரம் நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணா பல பேருக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது. குழந்தை பிறப்பதற்கு நீண்ட நாட்கள் ஆகிறது. இது மட்டுமே காரணம் இல்லை, ஆனா இதுவும் ஒரு காரணம். குடும்பங்கள் பிரிவதற்கு குடி ஒரு காரணம். டொமஸ்டிக் வயலன்ஸ் 50% ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதிகமா இருக்கு. நான் நேத்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஆர்கே நகர்ல கூட்டம் பேசினேன், ராதாகிருஷ்ணன் நகர்ல. தமிழ்நாட்டிலேயே அதிக டாஸ்மாக் இருக்கக்கூடிய தொகுதிகள் அதுவும் ஒண்ணு. அது தமிழ்நாட்டிலேயே அதிகமாக டாஸ்மாக் விற்பனை செய்யக்கூடிய இடங்கள்ல அதுவும் ஒண்ணு. அதே சமயம் தமிழ்நாட்டிலேயே ஏழை எளிய மக்கள் அதிகமாக மருத்துவத்திற்கு செலவு செய்கிற தொகுதியும் அந்த தொகுதி தான். அப்ப சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த சாராயத்தை திணித்து மக்களை மோசடி செய்யக்கூடிய இந்த நிலைமைக்கு அரசாங்கங்கள் வந்துருச்சு. இதுதான் என்னுடைய பொருளாதாரம். இதை விட்டா இவர்களுக்கு மாற்று பொருளாதாரம் ஒன்றுமே கிடையாது. இப்ப இந்த கேடுகளில் இருந்து மீட்டெடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறது? மாற்று பொருளாதார திட்டத்தை முன்வைக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ எடப்பாடி பழனிசாமி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட வேற வாய்ப்போ வழியோ நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு எதையாவது இதுவரைக்கும் பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா? மக்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகையாக 10,000 ரூபாய் மக்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அடிப்படையில் ஒரு கேள்வி என்னன்னா, கருணை யார் மீது வரும்? எதற்காக கருணை தொகை கொடுக்க வேண்டும்? கருணை பிச்சைக்காரன் மீது வரும். சகல சுயமரியாதையும் விட்டுவிட்டு வாழ வழியின்றி வாய்ப்பின்றி உழைப்பதற்கு சங்கடப்பட்டு கொண்டு அல்லது உழைக்க முடியாமல் இதே சிக்னலிலே நீங்கள் வண்டிகளிலே போகிற போது உங்களிடத்திலே கையை நீட்டி காசு கேட்கிறானே பிச்சைக்காரன், அந்த பிச்சைக்காரன் மீது உங்களுக்கு வருவது கருணை. அல்லது கொலை செய்துவிட்டு என்னுடைய தூக்கு தண்டனை குறையுங்கள் என்று குடியரசுத் தலைவருக்கு மனு செய்கிறானே ஒரு கொலை குற்றவாளி, அவன் மீது உங்களுக்கு வருவது கருணை. இங்கே மக்கள் பிச்சைக்காரர்களா அல்லது கொலைகாரர்களா என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும். அவர் 10,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். எதற்காக கொடுக்கிறோம் என்று சொல்கிற போது, பத்திரிகையாளர் கேட்கிற போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே வரிகள் அதிகமாகிவிட்டது, திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது, திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்து விட்டது, இதனாலே மக்கள் துன்பப்படுகிறார்கள், அவர்களை அந்த துன்பத்தில் இருந்து போக்குவதற்காக நீக்குவதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகையாக 10,000 ரூபாய் பணம் கொடுக்கிறோம் என்று அவர் சொல்கிறார். இது ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்யக்கூடிய வேலையா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பிச்சைக்காரன் கையை நீட்டுறான், அவனுக்கு பசிக்குது, நான் அந்த வழியா போறேன் அப்படின்னா என் கையில் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் இருந்தா அவனுக்கு அந்த பணத்தை போடுவேன் அல்லது உணவு வாங்கி கொடுப்பேன். அந்த நேரத்தில் அவன் பசியை போக்குறது எனக்கு போதுமானது. ஒரு சாதாரண 3வது மனுஷனா, அவனை கடந்து போற ஒரு மனிதனா என்னால் அதைத்தான் பண்ண முடியும். அதை தாண்டி அவன் வாழ்க்கையை மிக சிறப்பான ஒன்றாக மாற்றணும், அவனை பொருளாதாரத்தில் மேம்படுத்தணும், அவனை அதி அற்புதமான வாழ்க்கையின் உயரத்துக்கு கொண்டு போகணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு யாசகம் பெறக்கூடியவர். அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு உதவி தேவைப்படுது, அந்த உதவி நான் செஞ்சிட்டேன், நடந்துட்டேன், கடந்துட்டேன், அவ்வளவுதான் ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியும். ஆனால் ஒரு அரசாங்கம் ஒரு சாதாரண மனிதன் போல, ஒரு எதிர்கட்சி ஒரு சாதாரண மனிதன் போல யோசிக்க முடியாது, யோசிக்க கூடாது. நீ பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி கருணை தொகைன்னு போட்டா அது அந்த நேரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள்ல அந்த தொகை தீர்ந்து போயிடும்.
மாறா இதே சொத்து வரி உயர்வு, இதே மின்சார கட்டண உயர்வு, இதே வேலையில்லா திண்டாட்டம், இதே வறுமை, இதே அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம் அப்படியே தான் இருக்கும். அப்ப உனக்கு பின்னாடி வர்றவன் 20,000 ரூபாய் காசு கொடுப்பான். இது என்ன மாதிரியான பொருளாதார கொள்கைகள்? நீ நேர்மையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர்மையான, உண்மையிலேயே மதிப்பு கொண்ட, அறிவு கொண்ட, திட்டங்கள் கொண்ட ஒரு எதிர்கட்சி தலைவர்னா, திமுக ஆட்சி காலத்திலே சொத்து வரி உயர்வாலே, வரிகள் உயர்வாலே மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வரிகளை கட்டுப்படுத்தும், குறைக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா மக்களுக்கு வேலை வழங்கும் என்று நீங்கள் சொன்னால், அதற்கான திட்டங்கள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை குறைக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர். ஆனால் இது எதையுமே சொல்லாம நான் பணம் கொடுப்பேன்னு சொன்னா நீங்கள் எதிர்கட்சி தலைவர் அல்ல, முட்டாள், உறுதியாக முட்டாள். சரி, திமுக ஆட்சி காலத்திலே இத்தனை வரிகள் உயர்ந்திருக்கிறதே ஏன் உயர்ந்தது? இந்த அண்ணன் கடன் நடத்துறாரு, இந்த பில்டிங்க்கு ஒரு ஓனர் இருப்பாரு. இவர் கடந்த 5 ஆண்டுகள்ல சொத்து வரி கட்டும்போது பல மடங்கு உயர்ந்திருக்கு, அதிகமாக கட்டியிருப்பாரு. இவங்க எல்லோருக்கும் கடந்த 5 ஆண்டுகள்ல கட வாடகை உறுதியா அதிகமாயிருக்கும், குப்பை வரி அதிகம், மின்சார கட்டணம் 4 மடங்கு அதிகம். யோசிச்சு பாருங்க, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறிடுச்சு, சிலிண்டர் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே விலை இப்போது இல்லை. வரிகள் மகா மோசமாக ஏறி இருக்கிறது, அதுவும் அரசாங்கத்தாலே. நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? ஒரு அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம் எதற்காக வரிகளை உயர்த்த வேண்டும்? ஏன் டாக்ஸ் ஒரு அரசாங்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்? ஏன் வரிகளை எப்பெல்லாம் அரசு வரிகளை உயர்த்துதோ அப்பெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அரசாங்கத்திற்கு பணம் தேவைப்படுகிறது என்பதுதான். ஏனென்றால் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அரசு எப்படி இயங்கும், அரசுக்கு எங்கிருந்து பணம் வருது அப்படிங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. நம்ம இதை பத்திலாம் எந்த காலத்திலையும் சிந்திச்சிருக்க மாட்டோம். இந்தியாவில் நாசிக்ல நோட் அடிக்கிறாங்க. பணம் அச்சடிக்கிற உரிமை ஒன்றிய அரசாங்கத்திற்கு உண்டு, தமிழக அரசாங்கத்திற்கு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரணும். அதுவும் நீங்க நினைச்ச மாதிரிலாம் பணம் அடிச்சிட முடியாது. அதுக்கு நிறைய வழிமுறைகள், விதிமுறைகள் இருக்கு, நிறைய பொருளாதார சமன்பாடுகள் இருக்கு. ஒரு மாநில அரசுக்கு வருமானம் இந்த கடையில் அண்ணன் பொருள் வித்து சம்பாதிக்கிறாரே அது போலவோ, அல்லது அந்த கடையில் அவரை தம்பி இந்த மைக் செட் போட்டு சம்பாதிக்கிறாரே அது போலவோ, அல்லது இந்த காய்கறி கடையில் பொருள் வித்து சம்பாதிக்கிறாங்களே அது போலவோ ஒரு அரசாங்கத்திற்கு பணம் வராது. பணத்தை அப்படி உற்பத்தி செய்யாது, அரசாங்கம் அப்படி சம்பாதிக்காது. அரசாங்கத்துக்கு பணம் வருவதற்கான ஒரே வழி, ஒரே வாய்ப்பு மக்களிடம் வரியாக வாங்குவது. நேரடி கட்டணமாக, மறைமுக கட்டணமாக, வரியாக, அதே சமயம் சாராயம் விற்ப அந்த டாஸ்மாக் இருக்கிற சாராய வருமானமாக பெறுவதுதான் தமிழ்நாட்டு அரசினுடைய முதன்மையான ரெவென்யூ சோர்ஸ், இன்கம் சோர்ஸ். இப்படிதான் ஒரு அரசாங்கம் பணத்தை எடுத்துக்கும். தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு வேற எந்த வழியிலையும் பணம் வந்து சேராது. பெரும்பான்மையான அரசாங்கங்களுக்கு உலகத்தில் மக்கள் கட்டக்கூடிய வரிதான் வருமானம், அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த 5 ஆண்டுல திமுக வரியை ஏற்றி இருக்கு. இது கண் முன்ன எல்லாருக்கும் தெரியும், இது பொய் கிடையாது. இது எல்லாருமே, இவங்க எல்லாருமே அதனால பாதிக்கப்பட்டவங்க. எல்லா விதமான வரியும் ஏறி இருக்கு. ஏன் ஏறி இருக்கு? இந்த வரி யாருக்கு போகுது? உங்க எல்லாருக்கும் தெரியும். வரி யாருக்கு கட்டுறீங்க? அரசாங்கத்துக்கு கட்டுறீங்க. சரி, நல்லது. அரசாங்கத்திற்கு ஏன் அதிக வரி தேவைப்படுதுன்னா அரசுக்கு பணம் தேவைப்படுது. அரசுக்கு ஏன் பணம் தேவைப்படுது? அதை ஏன் மக்கள் கிட்ட தலையில சுமத்தி வரியை உயர்த்தி மக்கள் கிட்ட இருந்தே புடுங்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு ஏன் இருக்கு? ஏன் இருக்குன்னா 1947 இருந்து 2020 வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கிய மொத்த கடன் 4.33 லட்சம் கோடி. இதே 2021 இருந்து 26 வரைக்கும் இதே தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கிய கடன் 6,50,000 கோடி. சுதந்திர இந்தியாவிலிருந்து 2020 வரைக்கும் என்ன கடன் வாங்கி இருந்ததோ தமிழ்நாடு அரசாங்கம், அதை விட அதிகமாக 1.5 மடங்கு அதிகமாக இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிலே கடன் வாங்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்திலே கடன் வாங்குகிற போது ஒவ்வொரு வருடமும் இதே ஸ்டாலின் அவர்கள் ஒரு காட்டாட்சி நடக்கிறது, பொருளாதார அறிவற்றவர்களுடைய ஆட்சி நடக்கிறது, இந்த கடன் அதலபாதாளத்துக்கு கொண்டு போய் விடும் நாட்டை என்று ஒவ்வொரு வருடமும் எடப்பாடி பழனிசாமி கடன் வாங்குகிற போது அறிக்கைகள் கொடுத்தார். இன்றும் அந்த அறிக்கைகளும் அந்த பேட்டிகளும் தொலைக்காட்சிகளிலே, இணையதளங்களிலே, வலையொலிகளிலே இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இவங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு பயலுங்கிறத மக்கள் தெரிந்துக்கணும். அதே ஸ்டாலின் அவர்கள், எந்த ஸ்டாலின் கடனை தீவிரமாக எதிர்த்தாரோ, எந்த ஸ்டாலின் கடன் வாங்குவது மிகப்பெரிய மகாபெரிய பாவம், குற்றம் என்று பேசி எடப்பாடி பழனிசாமியுடைய அரசாங்கத்தை விமர்சித்தாரோ,
அதே ஸ்டாலின் இந்த 5 ஆண்டுகளில் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கடன் வாங்கி இருக்கிறார். 2024-25 வாங்கிய கடனுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கட்டிய வட்டி மட்டும் 68,000 கோடி. டாஸ்மாக் வருமானத்தை விட அதிகம். இந்த 68,000 கோடி பணம் எங்க இருந்து வருது? மக்கள்கிட்ட இருந்து வருது, வரியா வருது. இந்த 68,000 கோடி ரூபாய் பணம் எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டியது? இவ்வளவு பெரிய தொகுதி தான் இது. இந்த தொகுதியில் ஒரு அரசு மருத்துவமனை இல்லை. அம்பத்தூர்ல அரசு மருத்துவமனை கிடையாதுங்க. நீங்க கீழ்ப்பாக்கம் போகணும், இல்லைன்னா வெளியில போகணும். அப்போ என்னன்னா, இந்த மருத்துவமனை கட்டுவதற்கு, கிராமப்புறங்களில் அடிப்படை சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, ஆறுகளில் படித்துறை கட்டுவதற்கு, பொது கழிப்பிடங்கள் கட்டுவதற்கு, தொடக்கப்பள்ளிகள் கட்டுவதற்கு, நிதி ஒதுக்குவதற்கு, கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு, மகப்பெரு மருத்துவமனைகள், கிராமப்புறங்களிலே பெண்களுடைய மகப்பெரு மருத்துவமனைகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய தொகைதான் இந்த 68,000 கோடி. இந்த தொகையை தூக்கி வட்டியா கொடுத்துட்டான். இப்ப என்ன பிரச்சனைன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் எந்த அளவிற்கு கடன் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி கடன் வாங்கிட்டான். 100 ரூபாய் வாங்க முடியுங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 90 ரூபாய் வாங்கிட்டான். இன்னும் 10 ரூபாய் தான். மேற்கொண்டு இவன் கடன் வாங்கணும்னு போனா, அதிமுக வந்து கடன் வாங்கினா, இதுவரைக்கும் என்ன வட்டி கட்டினானோ இந்த வட்டியை விட மிக அதிகமான வட்டி கட்டணும். ஏன்னா பொருளாதாரம் வந்து பலகீனம் ஆயிடும். அப்போ மதிப்பிற்குரிய பெருமக்களே, நீங்கள் சிந்திக்கணும். இந்த வட்டி கட்டுறதுக்காக நம்ம தலையில வரியை அதிகப்படுத்துகிறார்கள். இப்போ இதனுடைய பெண் விளைவாக, பக்க விளைவாக தமிழ்நாட்டில் என்ன நடந்துருச்சு? ஏன் தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட சுடுகாடு ஆயிடுச்சு, எதிர்காலத்தின் மீது உங்களுக்கு எந்த நம்பிக்கையும் வேண்டான்னு நான் சொல்றேன்னா, இந்த வரி ஏறினுச்சு இல்ல, இந்த சொத்து வரி. இந்த சொத்து வரி ஏறினதுனால என்ன ஆயிடுச்சு? வாடகை அதிகமாயிடுச்சு. கரண்ட் பில் ஏறினதுனால என்ன ஆயிடுச்சு? உற்பத்தி முடங்கிடுச்சு. எம்எஸ்எம்இ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்எஸ்எம்இன்னு ஒன்று இருக்கு. சிறு குறு தொழில் முனைவோர்கள் தங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அதிகமாக தொடங்கப்படுவது ஒன்று சென்னை, இன்னொன்று கோயம்புத்தூர். எம்எஸ்எம்இ கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 2,60,000 நிறுவனங்கள் இருக்கு. சென்னையில் 3 லட்சம் நிறுவனங்கள் இருக்கு. இந்த 2,60,000 நிறுவனங்களும் கோயம்புத்தூர்ல கடந்த 5 ஆண்டுகள்ல சொத்து வரி அதிகமானதுனால, இதுல தொழில் தொடங்குறவங்க யாருன்னு முதல்ல நம்ம கவனிக்கணும். இந்த எம்எஸ்எம்இ தொழில் தொடங்குறவங்க யாரு? ஏழை எளிய நிலைமையிலிருந்து முதல் தலைமுறையாக படித்து வெளியில வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் 5 வருஷம் 10 வருஷம் நாயாப்பையா வேலை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும்னு பிரயாசப்பட்டு கனவு கண்டு ஒரு மனுஷன் தொழில் தொடங்கி தன்னுடைய பொருளாதார மேம்பாடு அடையும், தன் குடும்பத்தை, தன் மக்களை, தன் குழந்தைகளை ஒரு நல்ல தரமான பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்க முடியும், தரமான மருத்துவமனையிலே அவர்களை அனுமதித்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியும், வாழ்க்கை தரம் உயரும், இந்த தலைமுறை மாறும் என்று கனவு கண்டு எவன் ஒருவன் முதல் தலைமுறையாக தொழில் தொடங்க வருகிறானோ அவன் எல்லாம் பதிவு செய்கிற அமைப்பு தான் இந்த அமைப்பு. அப்படி தொழில் தொடங்க வந்தவன் கோயம்புத்தூர்ல 2,60,000 நிறுவனங்கள், சென்னையில் கிட்டத்தட்ட 3 லட்சம் நிறுவனங்கள். இந்த 2,60,000 நிறுவனங்கள் இந்த 5 ஆண்டுகள்ல இந்த சொத்து வரி அதிகமானதுனால அவனுடைய வாடகை அதிகமாயிடுச்சு. மின்சார கட்டணம் அதிகமானதுனால, மிக மோசமா மின்சார கட்டணங்கள் உயர்ந்ததுனால அவனுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டுச்சு. இப்ப அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த 5 வருஷத்துல அவன் புதிய யூனிட்ஸை தொடங்கல. புது யூனிட்ஸை தொடங்காதனால புதுசா யாரையும் வேலைக்கு எடுக்கல. இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு இந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் ஏதோ கை கடிக்காம, பெரிய அளவுல நட்டம் வராம இழுத்து நடத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் என்னைக்கு சரிவான்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்க மின்சார கட்டணம் ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு, வாடகை வரி ஏறி போச்சு அப்படிங்கிறதுனால அதனுடைய ஃபங்க்ஷன் நின்று போச்சு. யூனிட்ஸே அதிகப்படுத்தல, வேலைக்கு ஆட்களையும் எடுக்கல. கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி ஊர்களில் இதே கார்மெண்ட்ஸ்ல, மோட்டார் தொழிற்சாலைகள்ல, இன்னும் பல்வேறு தொழிற்சாலைகள்ல வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் யாருன்னு நீங்க ஒரு ஆய்வு செஞ்சீங்கன்னா அவன் அத்தனை பேரும் ராமநாதபுரம், காரைக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர் சம்பந்தமில்லாத இந்த மாவட்டங்களுடைய கிராமங்களில் இருந்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று கோயம்புத்தூர் போறவன். இவன் அத்தனை பேரும் கடந்த 5 வருஷத்துல வேலை இல்லாம போயிட்டான். சரி, இவ்வளவு வரியை ஏற்றி இவனுக்கு வேலை இல்லாம பண்ணிச்சே ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கம் எதுக்காக இந்த வரியை ஏத்துனுச்சுன்னா, அதே கிராமத்தில் இருக்கிறவனுக்கு 1000 ரூபாய் உரிமத்தை கொடுக்கறதுக்கு, இலவசம் கொடுக்கறதுக்கு, 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு, 8000 ரூபாய் கொடுக்கறதுக்கு, இதுக்கு தான் இந்த அரசாங்கம் இந்த வரியை ஏத்துனுச்சு. நீங்க சிந்திச்சு பாருங்க, இது எவ்வளவு மடத்தனமான, முட்டாள்தனமான வேலை. ஒருத்தவனுக்கு இலவசம் கொடுக்கணுங்கிறதுக்காக, மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு கொடுக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு கிடைக்கக்கூடிய வேலைக்கான உலைய வச்சுட்டு அவனுக்கு வேலை கிடைக்காம பண்ணிட்டு, நிறுவனங்களை இழுத்து மூட வச்சுட்டு, வேற இல்லாம அவனை வீட்டுல உட்கார வச்சு 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு கொடுத்து அவனை காலம் முழுவதும் முன்னேற விடாமல் அப்படியே வைத்திருக்கிற ஒரு அரசாங்கம். என்னடா அரசாங்கம்? இதற்கு எதற்காக பொருளாதார திட்டம்? எதுக்குடா திட்டம்? நீங்க சிந்திச்சு பாருங்க பெருமக்களே.
இதே சென்னையில் ஹைகோர்ட் பக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் தொடர்ச்சியாக ஒரு மாத காலமாக போராட்டங்கள் நடந்தது. என்ன மாதிரியான போராட்டம்? தூய்மை பணியாளர்கள் போராடினார்கள். எதுக்காக? பணி நிரந்தரம் கேட்டு போராடினாங்க, ஊக்கத்தொகை கேட்டு போராடினாங்க, செவிலியர்கள் நர்சஸ் போராடினாங்க, மருத்துவர்கள் போராடினாங்க, டாஸ்மாக் ஊழியர்கள் போராடினாங்க, விஏஓக்கள் போராடினாங்க, கிராம பணியாளர்கள் போராடினாங்க. இன்னும் பல்வேறு அமைப்பினர் தொடர்ச்சியாக சென்னையிலே போராட்டங்கள் நடத்தினார்கள். அது அத்தனையும் தொலைக்காட்சிகளிலே செய்திகளிலே பதிவானது. இவர்கள் அத்தனை பேரும் எதற்காக போராட்டம் நடத்தினார்கள்? இவர்களுக்கு இருந்தது ஒரே ஒரு கோரிக்கை தான். ஒன்று, பணியை நிரந்தரமாக்க வேண்டும். தாங்கள் பார்க்கிற பணியை டெம்பரவரி எம்ப்ளாயா இருக்கிறவன பெர்மனன்ட் எம்ப்ளாயா மாற்றணும், சம்பளம் கொடுக்கணும், ஊக்கத்தொகை கொடுக்கணும். இதுதான் அவன் கேட்டது. அவன் சும்மா வந்து கேட்கல. செவிலியர் கேட்கிறான் அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் தன்னோட உயிரை பணையம் வச்சு வேலை பார்த்தவன் அவன் இத்தனை ஆண்டு காலம் உழைத்து விட்டு உன்ட்ட வந்து கேட்கிறான் பணியை நிரந்தரப்படுத்துன்னு. மருத்துவர்கள் உயிரை பணையம் வைத்து வேலை பார்த்தவர்கள், அவன் கேட்கிறான், வேலை பார்த்துட்டு வந்து கேட்கிறான், எனக்கு ஊக்கத்தொகை கொடு அப்படின்னு. துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், ஒரு நாள் அவன் ரோட்ல ராத்திரில இறங்கி கூட்டலன்னா அடுத்த நாள் அந்த ஒட்டுமொத்த சென்னையும் நாரி போயிடும், ஒண்ணும் இல்லாம போயிடும். இந்த நகரத்திலே மிக மிக முக்கியமான மனிதன் என்று ஒருவன் இருப்பான் என்றால், உண்மையிலேயே அவன் செய்கிற காரியம் தான் இந்த நகரத்திற்கு முதன்மையானது, முக்கியமானது என்றால் அவன் இந்த நகரத்தில் இருக்கிற தூய்மை பணியாளர் தான். நீ செய்வியா அந்த வேலையை? முதலமைச்சர் வீட்டில இருந்து வந்து செய்வியா? ஸ்டாலின் வீட்டில இருந்து யாராவது வந்து, எடப்பாடி பழனிசாமி வீட்டில இருந்து யாராவது வந்து? அவன் கேட்கிறான் பணியை நிரந்தரப்படுத்தி பிரைவேடைசேஷனுக்குள்ள கொண்டு போகாத என்ன அப்படின்னு. விஓக்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் வந்து போராடுறான். பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் போராடுகிறார்கள் பணி நிரந்தரம் கேட்டு. தமிழ்நாடு முழுவதும் உழைச்சவன் போராடுறான். அத்தனை பேர் யாரு? இந்த அரசாங்கத்துக்கு உழைச்சவன். இவன் அத்தனை பேருக்கும் சம்பளம் இல்ல, பணி நிரந்தரம் இல்ல. ஏன் இல்ல? மாநில அரசாங்கம் சொல்லுது, மத்திய அரசு, ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல, அதனால இவனை பர்மனன்ட் பண்ணா நான் இவனுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, அதனால நான் பர்மனன்ட் பண்ண முடியாது அப்படின்னு எது சொல்லுது? அரசாங்கம் சொல்லுது. வேர்வை சிந்தி உழைத்த உழைப்பிற்கு சம்பளம் கொடுப்பதற்கு காசு இல்லாத ஒரு அரசாங்கம் கேவலம் கட்டு போய் மக்களுக்கு இலவசம் கொடுப்பதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? மதிப்பிற்குரியவர்களே, எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? இது என்ன மாதிரியான மோசமான பொருளாதார கொள்கை? இது எவ்வளவு பெரிய கேடு, சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டில் எல்லா செய்தி சேனல்லையும் உட்கார்ந்துட்டு இந்த திமுக காரன் பேசுவான். என்ன பேசுவான்? தமிழகம் இதுவரை கண்டிடாத வளர்ச்சி, இரட்டை இலக்க வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் சாத்தியமே படாது மற்ற ஆட்சிகள்ல, நாங்க சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். எப்படி சாத்தியப்படுத்தினீங்க? 6,30,000 கோடி கடனை வாங்கி சாத்தியப்படுத்தினீங்க. நாடு வளர்ந்துருச்சு, மாநிலம் வளர்ந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி கூப்பாடு போடுகிற பெருமக்களே, பொய்யர்களே, ஒரு வளர்ந்த மாநிலத்திற்குள்ளாக என்ன புடுங்கிறதுக்காக மக்களுக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் காசு கொடுக்குற நீ? அதான் மாநிலம் வளர்ந்துருச்சு இல்லடா. வளர்ந்த மாநிலத்திற்குள்ள எதற்காக மக்களுக்கு காசு? இது என்ன மாதிரி? இது எப்படி? இதெல்லாம் கேள்வி கேட்டோம்னா, தமிழ்நாடு திட்டக்குழு இணை இயக்குனர் ஜெயரஞ்சன் ஒருத்தன் இருக்கான். அவரெல்லாம் திட்டம் போட்டு தமிழ்நாடு எப்படி விளங்கும்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அந்த ஜெயரஞ்சன் சொல்றாரு, அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன் குறித்து, திமுக வாங்கிய கடன் குறித்து மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன கவலை, நீ ஏன் கேள்வி கேட்கிற, உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு ஒரு நிருபர்கிட்ட கேட்கிறாரு அவரு. இது என்னடா பொண்ணையா அர்த்தம்? யாரா கட்டுவா? நீ கடனை வாங்கி வச்சுட்டா எவன் கட்டுவான் கடனை? என்ன ஸ்டாலின் அப்பா கட்டுவாரா? ஸ்டாலின் கட்டுவாரா? யாரா கட்டுவா? எடப்பாடி பழனிசாமி கட்டுவாரா? நான் கட்டணும்டா, என் அக்கா தங்கை கட்டணும்டா, கடை வச்சிருக்க மாட்டேன்டா. தெருவில் தெரியுறவன் திங்கிற காலையில எந்திரிச்சா பிதுக்கிற பற்பசையில இருந்து நைட்டு தூங்கும் போது கொளுத்தி வைக்கிற கொசுவத்தி வரைக்கும் வரி கட்டான மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், அவன் கட்டணும்டா. கேட்காம என்ன பண்ணுவான்? நீ எப்படி சொல்லலாம் ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறதுல? எப்படி அது என்ன மாதிரியான மனப்போக்குன்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த நாடு போல ஒரு அயோக்கியத்தனமான நாடு, மக்களை நாசி செய்யக்கூடிய நாடு இல்ல. இந்த நாட்டில் எதை பற்றி வேணாலும், இந்த எங்களுடைய தமிழர் வரலாற்று ஆய்வறிஞர் சிலம்பரசன், அவர் தமிழ் குறித்து ஆய்வு பண்றார், தமிழர் தொன்மம் குறித்து, வரலாறு குறித்து ஆய்வு பண்றார். இந்த நாட்டில் எதை குறித்து வேண்டுமானாலும் ஆய்வு பண்ணலாம், PhD பண்ணலாம், உங்க பேப்பரை சப்மிட் பண்ணலாம், உங்க தீசிஸை சப்மிட் பண்ணலாம், அப்ரூவ் ஆனிச்சுன்னா டாக்டர் பட்டம் வாங்கலாம். அப்படிதானே? அப்படிதானே? எதை பத்தி வேணாலும் இந்த நாட்டில் PhD பண்ணலாங்க நீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண முடியாது. அது என்ன விஷயம்னா, மத்திய அரசு மாநில அரசுக்கான நிதி பகிர்வு.
மாநிலம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குதுங்கிறத பத்தி இந்திய நாட்டுக்குள்ள எவன் ஒருவனும் பிஹெச்டி பண்ண முடியாது. இது என்னடா இது? ஏன் பண்ண முடியாது? ஏன் அதை தெரிஞ்சுக்க கூடாது? வெளிப்படையா என்ன பிரச்சனை? இதுல பாதிக்கப்படுறது யாரு? மக்கள் தானே. ஏன் அதை பத்தி பேசாதுன்னு சொல்ற? இந்த திமுக காரனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் குறை அறிவுங்க. இவன் கேட்பான் பிஜேபி கவர்மெண்ட், நான் 1 ரூபா கொடுத்தா எனக்கு நீ 23 பைசா தான் கொடுக்குற, அவனுக்கு 1 ரூபா 50 பைசா கொடுக்குற. யாருக்கு? பீகாருக்கு கொடுக்குற, ஊபிக்கு கொடுக்குற. ஆமாண்டா கொடுக்குறான் அவன், நீ கேட்கறது சரிதான். ஆனா இவன் என்ன நான் கேட்டுட்டு அதோட நிப்பாட்டிக்குவான். அப்படி லைட்டா அப்படி தொட்டுட்டு எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு வந்து அவர் வேலையை பார்த்துருவாங்க. ஏன்னா அதுக்கு மேல எடுத்தாங்கன்னா கேஷ போட்டு உள்ள தூக்கி போட்டுருவான். ஏன்னா அத்தனை அமைச்சர் மேல அவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. தூக்கி உள்ள வச்சு நொக்குறான் செந்தில் பாலாஜி மாதிரினா ஒட்டுமொத்த திமுக அரசாங்கமும் சரிஞ்சு விழுந்து சல்லி சல்லி ஆயிரும். இப்ப திமுக கேட்கிற கேள்வி லாஜிக்கான கேள்வி. நானும் 1 ரூபா கொடுக்குறேன், அவனும் 1 ரூபா கொடுக்குறான்டா. நீ திருப்பி எனக்கு கொடுக்கும்போது 30 பைசா 20 பைசா கொடுக்குற, அவனுக்கு கொடுக்கும்போது மட்டும் 1 ரூபா 30 பைசா 50 பைசா கொடுக்குறிய, என்னை விட அவனுக்கு அதிகமாக கொடுக்குறிய, ஏன் கொடுக்குறேன்னு கேட்கறதெல்லாம் தப்பு இல்லை. மத்திய அரசு என்ன சொல்லுது, ஒன்றிய அரசு என்ன சொல்லுது? பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கிற மாநிலங்களான இந்தியாவில் பீகாருக்கு, ஊபிக்கு நாங்கள் ஃபண்டு கொடுக்குறோம், அதிகமாக கொடுக்குறோம், அவன் வளர்ச்சிக்கு உதவுறோம், அவனை மேம்படுத்தி மேலே கொண்டு வர்றோம். இதெல்லாம் ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய காரணங்கள். சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ யாருக்கு கொடுக்குற? ஊபிக்கு கொடுக்குற, உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குற, அதிகமாக இருக்கிறதுலையே. நீ உத்தரப்பிரதேசத்துக்கு தொடர்ச்சியா பல 5 ஆண்டுகளா கொடுத்து அவனை முன்னேற்றுவதற்கு வேலை பார்த்துட்டே இருக்கிற. அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கா பீகார்ல இருந்து ஊபில இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றான் வேலை பார்க்கறதுக்கு? இது என்ன எனக்கு புரியலையடா. நீ அவனுக்கு தொடர்ச்சியா பணம் கொடுத்துட்டு இருக்கிற அவனை முன்னேற்றுறதுக்கு, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அவன் அங்கே இருந்து கிளம்பி இங்கே வர்றான்? இது எப்படி? இது இடிக்கல, எங்க இடிக்கலது? ஏன்னா இவன் செலவு பண்ற பணம் இருக்கு பாருங்க, அங்க உண்மையிலே மக்களுக்கு போய் சேர்றதில்லை. அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள், அங்க இருக்கிற கரப்டட் சிஸ்டம் இவன் கொடுக்கிற பணத்தை பிடுங்கி அவன் பாக்கெட்ல போட்டுக்கிறான். மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த காலத்திலும் முன்னேறல. அதனாலதான் பீகார்ல இருந்து ஊபியில இருந்து என்ன காசு கொடுத்து அந்த மாநிலத்தை முன்னேற்ற பார்த்தாலும் அவன் கிளம்பி நேரம் இங்கே வர்றது. இப்ப என்ன சிக்கல்னா, நீ பணம் கொடுக்கிறது தப்பு இல்ல ராஜா. ஒரு மாநில அரசாங்கமா எதை கேட்கணும்? மாநில அரசாங்கமா திமுக அரசாங்கம் என்ன கேட்கணும்? நீ பணம் கொடுக்கிற, அதோட நிறுத்துக்கிறியா? அது அப்படி கிடையாது. நீ பணம் கொடுக்கிற, நீ பல 10 ஆண்டுகளா ஏன் காசையும் முடிங்க அவன்கிட்ட கொடுக்கிற. ஆனா அவன் கிளம்பி இங்க வேலை பார்க்க வர்றானே, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ கொடுப்ப? உன் டைம் ஃப்ரேம் என்ன? எவ்வளவு கொடுப்ப? எப்ப நிறுத்துவ? நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? இப்படி கேட்டா நீ உண்மையிலே ஆண்மையுள்ள திராணியுள்ள மாநில அரசு. நீ ஒன்றிய அரசை எதிர்க்கிறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ என்ன எதிர்க்கிற? நீ ஒன்றிய அரசை என்ன எதிர்க்கிறீங்க? இது எல்லாமே மறைமுகமாக நேரடியாக மக்களை, எதிர்கால சந்ததியை சீரழிக்கக்கூடிய விடயங்கள். மதிப்பிற்குரிய பெருமக்களே, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதை பத்திலாம் எந்த அரசியல் கட்சியும் மேடையில பேசாது, எந்த டிவி நிகழ்ச்சிகளையும் பேச மாட்டாங்க. மக்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாமே வச்சிருப்பாங்க. இவன் ஏன் விலையேறுதுன்னு எனக்கு தெரியாது, இலவசம் ஏன் கொடுக்குறான்னு இவனுக்கு தெரியாது. இலவசம் கொடுக்குறதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? முதல்ல டிவி கொடுத்தாங்க, அப்புறம் ஃபேன், மிக்சி, கிரைண்டர் கொடுத்தாங்க, அப்புறம் என்னென்னமோ கொடுத்தாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் வந்திருக்கிறாங்க, 8000 ரூபாய் கூப்பன் வந்திருக்கிறாங்க, பணம் கொடுக்குறாங்க. இந்த இலவசம் கொடுக்குறதுல இருக்க மிகப்பெரிய சிக்கல், முதல்ல கொடுத்தீங்க பாருங்க வண்ண தொலைக்காட்சி பெட்டி. அந்த தொலைக்காட்சி பெட்டியை இப்போ கொடுத்தீங்கன்னா மக்கள் வாங்க மாட்டான். ஏன்னா அதுக்கு அவன் பழகிருப்பான். நீங்கள் இப்போ போய் ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் கொடுத்தா தூக்கி தூர போட்டுருவான். அப்போ நீ இலவசம் கொடுக்குறதுல மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, ஒவ்வொரு தடவை நீ இலவசம் கொடுக்கும் போதும் ஒன்றை விட இன்னொன்று பெட்டராக கொடுக்கணும், ஒன்றை விட இன்னொன்று மதிப்பு அதிகமாக இருக்கிறதா கொடுக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ் தருவேன்னு அறிவிச்சார். சிங்கிள் டோரா டபுள் டோரான்னு நமக்கு தெரியல. என்னன்னா அந்த ஃப்ரிட்ஜ் சரி, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கவன் என்ன பண்ணுவான்? ஏற்கனவே இது என்னடா திட்டம் இது? இப்போ நீ ஃப்ரிட்ஜ் கொடுக்குற, என் வீட்டில் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருக்கா வீட்டில். இப்போ இவர் என்ன பண்ணுவார்? நாங்கள் வாங்க மாட்டோங்கிறது அடுத்த பிரச்சனை. இப்போ ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு திமுக ஒரு ஐடியா பண்ணுறான் பாருங்க. நான் கூப்பன் தரேன் 8000 ரூபாய்க்கு, நீ என்ன வேணாலும் வாங்கிக்க. இது ஒரு என்னடா அது? இந்த ஒரு படத்தில் இந்த கார்த்திக்கும் ரமேஷ் கண்ணாவும் ஒன்றா சேர்ந்து உண்டியல் குளிக்கி சின்ன பாளையம் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம் அப்படின்னு சொல்லி உண்டியல் பணம் வாங்குவாங்க. ஒருத்தவன் காரில் போய் நிட்டுவாங்க, அவன் காரு கண்ணாடி இறக்கி நான் பெரிய பாளையம் மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறேன், எத்தனை வருஷமா கூழ் ஊத்தின்னு இருக்கிற அப்படி. இப்போதான் நான் 15 வருஷமா ஊத்தின்னு இருக்கிறேன் போ அப்படின்ட்டு அனுப்பி விட்டுருவாங்க. கூழ் ஊத்துறோன்னு சொல்லி உண்டியல்ல
காசை வாங்கிட்டு போய் கோயிலில் பிரிச்சுக்கணும். சாமி பேரை தானே சொல்லி வாங்கினாங்க, சாமிக்கு பங்கு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாப்புல கார்த்தி, ஒரு கட்டத்தை போடுவாப்புல, சின்ன கடத்தை போட்டுட்டு சாமிக்கிட்ட சொல்லுவாப்புல, சாமி நான் ரொம்பலாம் ஆசைப்படலை, நான் மேலே தூக்கி காசை போடுறேன், கீழே இந்த கட்டத்துக்குள்ள எவ்வளவு விழுவுதோ அவ்வளவும் உனக்கு, வேலையில் ஏதோ சேதறது இல்லை அது நமக்கு அப்படின்ட்டு தூக்கி போடுவாங்க. பார்த்தா அந்த கட்டத்துக்குள்ள ₹1 தான் இருக்கும், மற்ற எல்லா காசும் இவங்களுக்கு வந்துடும். இதில் ஒருபடி மேலே போய் ரமேஷ் கண்ணா ஒரு வேலை பார்ப்பாப்ல, நான் குறுகிய வட்டமெல்லாம் போட்டு ஒரு கட்டத்துக்குள்ள உன்னை நான் அடைக்க விரும்பல, நான் மேலே தூக்கி போடுறேன், எவ்வளவு வேணுமோ மேலேயே எடுத்துக்க, நீ பாட்டு கீழே போடுறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு எல்லா காசையும் லவட்டிட்டு போயிடுவாப்ல. அந்த மாதிரி ஆள் தான் ஸ்டாலினும் எடப்பாடி. 2 பேருமே திமுக அதிமுக 2 பேருமே பச்சையான திருட்டு பயலுங்க. கடல்ல கப்பல் போகுதுன்னா கப்பலை திருடுறவன் அதிமுக காரன், கடலையே சேர்த்து திருடுறவன் திமுக காரன். என்னன்னா மற்றவெல்லாம் திருடுனா கண்டுபிடிச்சிடலாம், கலைஞர் கருணாநிதி திருடினார்னா கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ ஒரு பசிச்சவன் இருக்கிறான், ஒரு கடலை கொள்ளைக்கு போறான், பசிக்குது, கடலையை திருடணும்னா அப்படி மேலாப்புல செடியை பிடிங்கி அடியில் நிலக்கடலை இருக்கும், எடுத்து தின்னுட்டு செடியை தூக்கி போட்டு போயிடுவாங்க. தோட்டக்காரன் வந்து பார்த்தா செடி பிடுங்கி இருக்கிறது தெரியும், ஆஹா எவனோ திருடி இருக்காண்டா அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனால் கலைஞர் கருணாநிதி திருடினார்னு வச்சுக்கோங்களேன், மேலே செடி அப்படியே இருக்கும், மண்ணுக்குள்ள கையை விட்டு கடலையை மட்டும் எடுத்துருவாப்புல, திருடினார்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி திருடர்கள் அவர்கள். என்னன்னா ரஷ்ய நாட்டில் ஒரு அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதிட்ட ஒரு பத்திரிகையாளன் போயிருக்கான், பெரிய வீடு கட்டி இருந்திருக்கிறாப்புல அவர். அந்த அரசியல்வாதிட்ட அவன் கேட்குறான், என்னங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டிருக்கீங்க, ஏது பணம் அப்படின்னு. அதுக்கு அந்த அரசியல்வாதி சொல்லியிருக்கான், அங்கே தெரியுதுல பாலம், ஆமாம் பாலம் இப்போ தான் கட்டினீங்க உடஞ்சி போச்சு, ஆமாம் அந்த பாலம் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்குனாங்க, அதில் பாதியை ஒதுக்கி நான் கட்டினேன், அதனால தான் பாலம் உடஞ்சி போச்சு அப்படின்னு இருக்காரு. சரின்னு அடுத்து அமெரிக்கன்ட்ட போயிருக்கான் அரசியல்வாதிட்ட, என்னங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறீங்க, ஏதுங்க காசு அப்படின்னு கேட்கும்போது, அந்த தெரியுதுல பாலம் அப்படின்னு இருக்கு, ஆமாம் பாலம் பாதியில் கட்டி நிப்பாட்டியிருக்காங்க, முடிக்க கூட இல்லை, அது கட்டுறதுக்கு நிதி ஒதுக்குனாங்க, அதில் பாதி எனக்கு நான் ஒதுக்கிக்கிட்டேன், அதனால வீட்டை கட்டிட்டேன். கலைஞர் கருணாநிதிட்ட வந்திருக்கிறாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறீங்க, எப்படிங்க உங்களுக்கு காசு வந்தது இந்த வீடு கட்டுறதுக்கு? கலைஞர் கருணாநிதி கையறிட்டு, அங்கே தெரியுது பாரு பாலம் அப்படின்னு இருக்காப்புல. இவன் திரும்பி பார்த்து, அங்கே ஒன்றும் பாலம் இல்லையே, ஆமாம் இல்லை, கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்க, மொத்தமாக வாங்கி வீட்டை கட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ரகம் ஆட்கள் அவர்கள். திமுகவிற்கு எந்த விஷயத்திலையும் நேர்மை கிடையாது, எதுலையுமே கிடையாது. எந்த மக்கள் சமூகத்திற்கும் மக்கள் கூட்டத்திற்கும் திமுக எக்காலத்திலும் உண்மையாக இருந்தது இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பயணப்படுகிறோம், தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் சமயத்தில் எல்லா சிற்றூர்களிலும் நகரங்களிலும் சிறு நகரங்களிலும் நாங்கள் கூட்டங்கள் பேசுகிறோம். தமிழகத்தின் எல்லா சிறு நகரங்கள்லையும் மானாமதுரை, சிவகங்கை, கல்லல், தஞ்சாவூர், மன்னார்குடி, லொட்டு லொசுக்கு அத்தனை சிற்றூர்களிலும், மாவட்ட தலைநகரங்களுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அத்தனை சிற்றூர்களிலும், தமிழ்நாட்டில் எந்த சிற்றூரிலும் அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உயர்த்துவதற்கு வேலை வாய்ப்பை உண்டு செய்வதற்கு 60 ஆண்டு காலமாக ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் ஒரு புல்லை கூட புடுங்கி போடவில்லை. கிராமப்புறங்கள், நீங்க ஒன்றும் இல்லைங்க, நம்ம சிட்டியில் இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம், நம்முடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்குது. நீங்க கிராமத்தில் இருக்கிறவனுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்துருக்கிறீங்களா? உங்களுக்கு அறிமுகம் இருக்குதா? கிராமத்தில் இருக்கிற ஒரே வாய்ப்பு பொருளாதாரம் ஈட்டுவதற்கு விவசாயம் பார்க்கறது, அதை விட்டால் வேற வேலையே கிடையாது. உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள் தான். உடல் உழைப்பு சார்ந்த தொழில் என்ன பண்றது? கொத்தனார், சித்தாள், கையாள், மேயாள், சென்ட்ரிங்கு, எலக்ட்ரீஷியனு, பிளம்பரு, சும தூக்குறது, வண்டி இழுக்கிறது, அரிசி மூட்டை தூக்குறது, இந்த மாதிரி வேலைக்கு போய் மக்கள் தொடர்ச்சியாக பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த குடி இருக்குல்ல, குடி, இது ஒரு சர்வரோக நிவாரணி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் குடிப்பான், எல்லாரும் குடிப்பான், சந்தோஷமா குடிப்பான், துக்கமா குடிப்பான், கல்யாணமா குடிப்பான், காது குத்தா, கருமாதியா, இறப்பா, என்ன இளவா இருந்தாலும் குடிப்பான். நம்மால குடிச்சாதான் அந்த நாள் வந்து அவனுக்கு கம்ப்ளீட் ஆகும், சந்தோஷமா இருப்பான். சாதாரண ஆட்டோ டிரைவர் குடிப்பாப்ல, வழக்கறிஞர் குடிப்பாப்ல, டாக்டர் குடிப்பாப்ல, போலீஸ்காரன் குடிப்பாப்ல, கொத்தனார் குடிப்பாப்ல, சித்தார் குடிப்பான், எல்லாரும் குடிப்பான். குடி ஒரு சர்வநோக நிவாரணி. அந்த அளவுக்கு இந்த சமூகம் பால்பட்டு போயிடுச்சு. ஒரு குடியாரங்க சொல்லுவாங்க கதை. ஒரு குடியாரன் கிளம்பி ராத்திரி 12 மணிக்கு நல்லா நிற போதையில டாக்டர் வீட்டு கதவை தட்டியிருக்கான். ரொம்ப நேரம் தட்டியிருக்கான் அந்த குடியாரன், டாக்டர் வரவே இல்லை. ரொம்ப லேட்டா அந்த டாக்டர் வந்து கதவை திறந்திருக்காரு. கதவை திறந்தோன்னா இவன் நல்லா தள்ளாடிக்கிட்டு நிற போதையில, டாக்டர் எனக்கெல்லாம் 2 தெரியுது டாக்டர் அப்படின்னு இருக்கான்.
டாக்டர் கொஞ்ச நேரம் இவனை மேலே எங்களையும் பார்த்துட்டு அதை சொல்றதுக்கு எதுக்கு 4 பேர் வந்தீங்க அப்படின்னு இருக்காரு. இவன் 2 ரவுண்டு போட்டிருக்கான், டாக்டர் 4 ரவுண்டு போட்டிருக்கான், எல்லாருமே குடியாரனா ஆயாச்சு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு கூலி தொழிலாளி ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருவான்? அதிகபட்சமா ஒரு 700 ரூபாய், சராசரியா ஒரு 700 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போம். அவன் அத்தனை பேரும், கிராமத்தில் இருக்கிற அத்தனை இளைஞனும் அத்தனை ஆம்பளையும் குடிக்க அடிமையாயிட்டான். அவன் என்ன பண்றான்? 700 ரூபாய் சம்பாரிச்சு ஒவ்வொரு நாளும் ராத்திரி டாஸ்மாக் போய் 200 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கோட்டர் அடிக்கிறான். அதை தாண்டி மற்றவன் வாங்கி கொடுத்தா அதை விட அதிகமாக குடிப்பான், அது அடுத்த பிரச்சனை. ஆனால் ஒரு கோட்டர் போட்டுறான். எப்போ? வேலைக்கு போகிற நாள் இல்லாமல் வேலைக்கு போகாததுனாலும். ஏன்னா வேலைக்கு போகாமல் கூட அவன் இருந்துருவான், ஆனால் சாராயம் குடிக்காம அவனால் இருக்கவே முடியாது. அப்போ தினமும் குடிச்சிட்றான். ஒரு நாளைக்கு டாஸ்மாக்கு அரசாங்கத்துக்கு 200 ரூபாய் மொய் எழுதுறான். எவன்? 7000 ரூபாய் சம்பாதிக்கிறவன். 7000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஒரு மாசத்துக்கு அதிகபட்சம் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான்? ஒரு 21,000 ரூபாய், 20,000 ரூபாய், 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 700 ரூபாய் சம்பாதிக்கிறவன் அவனோட மாச வருமானம் 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாயில டாஸ்மாக்ல தினமும் 200 ரூபாய் கொடுத்தா ஒரு மாசத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, உடல் உழைப்பை செலுத்தி காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேர்க்க விறுவிறுக்க முட்டிடைய உழைக்கிற ஒரு உழைப்பாளிகிட்டே இருந்து ராத்திரி ஆனா 200 ரூபாய் பணத்தை சாராயத்தை ஊத்தி கொடுத்து திருடக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கு. 20,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறவன்ட்ட ஊத்தி கொடுத்து அதுல 3ல ஒருவங்க 6,000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொள்கிற அயோக்கியத்தனம் இருக்கு. அந்த அயோக்கியத்தனம் தான்டா இந்த அரசாங்கத்தோட கேவலம் கட்டத்தனம். குடிமக்கள்கிட்ட இருந்து காசை புடுங்குற, ஊத்தி கொடுத்து இதுக்கு எதுக்குற அரசாங்கம்? இந்த கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க பாருங்க, இந்த பாட்டாளி வர்க்க விடுதலை பேசுறவங்க, உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள்னு பேசுறவங்க, உழைப்பு சுரண்டல் பத்தி வகுப்பெடுக்கிறவங்க, பொருளாதார சுரண்டல் பத்தி புலங்காகிதம் அடைஞ்சு பேசுறவங்க, இவங்க எங்க இருக்காங்க? இதே திமுக அதிமுக கூட்டணி தானே இருக்காங்க. ஏண்டா 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன்ட்ட 6,000 ரூபாய சாராயத்தை ஊத்தி கொடுத்து புடுகிறதாண்டா உலகத்திலே மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல், உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதார சுரண்டல். அதுதான்டா அதை ஒரு அரசாங்கம் செய்யுதா? நீங்க ஏன்டா கேட்கணும்? ஏன் கேட்கறது இல்ல? நீங்க என்ன பண்றீங்க? கம்யூனிஸ்டுகள்லாம் இந்த மூலதனம், டாஸ் கேபிட்டல், கால்மார்க்ஸ் பத்தின புத்தகத்தை எல்லாம் தூக்கி எடக்கி போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தலையில வச்சு குப்பரப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடுங்க. கம்யூனிஸ்டுகள்னு சொல்லிக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்லிக்காதீங்க. எப்படி சீரழிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவனுக்கு குடி ஒரு நோயாயிருச்சு. எவ்வளவு நாள் குடிக்கிறான்? 35 வயசு வரைக்கும் நல்லா குடிக்கிறான். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குடும்ப நல ஆணையம், ஒன்றிய அரசுடைய குடும்ப நல ஆணையம் சொல்கிறது, தமிழ்நாட்டில் 100 இளைஞர்களில் 30 இளைஞர்கள் குடிக்க அடிமையாகிவிட்டார்கள், அவர்களால் குடிக்காமல் இருக்க முடியவில்லை. இதை சொல்வது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம். இப்போ அவன் குடிக்க அடிமையாயிட்டான். 35 வயசு வரைக்கும் நல்லா குடிக்கிறான். 35 வயசுக்கு மேல வெயில்ல நடந்தான்னா மயக்கம் வரும், எந்த வேலையும் செய்ய முடியாது, உடல் உழைப்பை செலுத்த முடியாது. சக்கையா வந்து படுத்துக்கிறான் அந்த வீட்டில். அதன் பிறகு அவனுடைய மனைவியோ மகளோ எழுந்து போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றுற நிலைமையில தான் தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்கள்லையும், எந்த கிராமத்திலையும் எந்த ஆம்பளையும் குடும்பத்தை பார்த்துக்கல. குடும்ப நடத்துல பெண்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்கன்னா குடும்பம் நடத்துறாங்க. அதுதான் நடக்குது, அதுதான் உண்மை. அப்போ இவனுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா சீரழிச்சு அவனை படுக்க வைக்கிற வேலையை அந்த அரசாங்கம் பண்ணுது. உழைப்பு இருக்குல்லங்க, உழைப்பு தான் உலகத்தில் மிக மிக அற்புதமானது. உழைப்பாலே இந்த உலகம் உருவானது. நீங்கள் கண்முன்னே பார்க்கிற அத்தனைக்கு பின்பாக உழைப்பு இருக்கிறது. சாதாரண சட்டையிலிருந்து, அந்த மைக்ல இருந்து, அந்த ஸ்பீக்கர்ல இருந்து, அந்த வயர்ல இருந்து எதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி மனித உழைப்பு இருக்கு. மனித உழைப்பு தான் ஒரு பொருளினுடைய மதிப்பை கூட்டுகிறது. மனித உழைப்பு தான் இந்த உலகத்திலே மகத்துவமானது. இந்த மனித உழைப்பை, அவன் உழைக்கிற திறனை, அவனிடத்திலிருந்து சாராயத்தை ஊத்தி கொடுத்து சிறுக சிறுக சாகடிச்சு பிடுங்கி தூக்கி தூர எறிஞ்சு அவனை சக்கையா மாத்திர வேலையை தனி ஒரு கேடுகட்டவன் செய்யலைங்க, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசாங்கம் செய்யுது. இது என்ன மாதிரியான அரசாங்கம்? யாருக்கு நல்லது செய்கிற அரசாங்கம்? ஏன் இந்த அரசாங்கம் தொடர வேண்டும்? ஏன் நடக்கணும்? சென்னையில் இல்லாத கஞ்சா புழக்கமாடா? தமிழ்நாட்டில் இல்லாத கஞ்சா புழக்கமாடா? தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சாவை வந்து லீகல் ஆக்கிட்டீங்களா? லீகலைஸ் பண்றீங்களா? உங்களுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் பச்சையாக மனசாட்சி இல்லாமல் சொல்கிறாரே, 0 கல்டிவேஷன் கஞ்சா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு அப்பட்டமான போய்! அவர் அங்க நின்று சொல்லிட்டு போயிட்டாரு. ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ள 5 அடிக்கு கஞ்சா செடி வளர்ந்துருக்கு, அதை போட்டோ எடுத்து போடுறாங்க. என் ஊர்ல ஒருத்தவங்க வீட்டு வாசல்ல, சும்மா சாதாரண கிராமத்து பையன், வீட்டு வாசல்ல செடிகளை வச்சு வளர்த்துருக்காங்க. எல்லா செடியும் பூ பூத்துருக்குது. அவங்க அம்மா தொடர்ச்சியா ஒரு 6 மாசமா ஒரு செடிக்கு தண்ணி ஊத்திட்டே இருந்திருக்கு. பூக்கும்,
பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்றது, இந்த செடி மட்டும் பூக்கவே மாட்டேங்குது, இந்த செடி மட்டும் பூக்கவே, தண்ணியா ஊத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. 6 மாசம் கழிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. காலைல 7 மணிக்கு அவங்க வீட்டு வாசல்ல விஓஓ, ஆர்ஐ, போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் நிக்கிறாங்க. கூட்டமாயிட்டாங்க, நம்மளை கூப்பிடுறாங்க. பதறி போய் என்னடான்னு போய் பார்த்தா அவன் வளர்த்தது கஞ்சா செடி. கஞ்சா செடியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டு வாசல்ல வச்சு. அவங்க அம்மா என்னன்னே தெரியாம தண்ணி ஊத்தி பூ பூக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுல. கஞ்சா நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் காவல்துறையை ரொம்ப மரியாதையா பாக்குற ஒரு ஆளு. ஏன்னா அவங்க வேலை இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஒரு லீவு கிடையாது, ஒண்ணு கிடையாது. கண்ணாமனா ஏர் அபிஷியல் திட்டுவாங்க. எல்லா அழுத்தடிக்கும் நெருக்கடிக்கும் இடம் கொடுக்கணும். பொண்டாட்டி பிள்ளையோட நல்ல நாள் கெட்ட நாள்ல இருக்க முடியாது. 1008 சிக்கல் அவங்க வாழ்க்கையில. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வேலை. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ஊர்ல கஞ்சா இப்ப இந்த அம்பத்தூர்ல கஞ்சா இருக்கா இல்லையா? இருக்கு. கஞ்சா இருக்கு. கஞ்சா யாரு விக்கிறான்னு இங்க இருக்கிற போலீஸுக்கு தெரியாதா? எந்த தெருவுல இருந்து விக்கிறாங்கன்னு தெரியாதா? எவன் மூலமா உள்ள வருதுன்னு தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனா போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டான். இந்த அம்பத்தூர்ல இருக்கிற டாஸ்மாக்ல எந்த டாஸ்மாக்ல பிளாக்ல சாராயம் ஓட்டுறான்னு போலீஸ்க்கு தெரியாதா? தெரியும். எவன் 10 மணிக்கு பிறகு சாராயம் விற்கிறான் தெரியும் பிளாக்ல. எவன் 12 மணிக்கு முன்னாடி விற்கிறான் சாராயம் தெரியும். இது எல்லாமே தெரியும். ஆனா காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காது. நீங்க உண்மையிலேயே உங்க ஊர் மேல அக்கறைப்பட்டு இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க, சீரழிகிறாங்கன்னு சொல்லி ஐயோ இவன் கஞ்சா விற்கிறான் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா காவல்துறை என்ன பண்ணும் அப்படின்னா, கஞ்சா விற்கிறான் பாருங்க அவனுக்கு போனை போட்டு உன்னை பத்தி ஒருத்தவன் தகவல் சொல்றான், பார்த்து பகுமானமா வித்துக்க அப்படின்னு சொல்லிடும். அவன் என்ன பண்ணுவான், வெறியாகி என்னையாரா போட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லி இவனை கொன்றுவான். அந்த கேஸையும் போலீஸ் தான் டீல் பண்ணுவான். இது எவ்வளவு மோசம் பாருங்க. டாஸ்மாக்ல சாராயம் பிளாக்ல விற்கிறவன தெரியும் போலீஸுக்கு. அப்புறம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இதை நிறுத்த முடியல? இது தப்பு தானே. ஒரு சமூக சீரழியுதுங்க, தவறு தானங்க, தவறு தான். நிறுத்துறதுக்கான அதிகாரம் ஒன்று இருக்கா? இருக்கு. நீ நினைச்சா போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளலாமா? நீ நினைச்சா அந்த டாஸ்மாக நகர்த்தலாமா? கஞ்சா விற்கிறவன கடுமையான தண்டனைக்கு கொடுக்கலாமா? பண்ணலாமே. ஒரு அரசாங்கம் நினைச்சா தடுத்து. ஆனா ஏன் பண்ண மாட்டேங்கிற? ஏன் பண்ண மாட்டேங்கிற? ஏன்னா உனக்கு அக்கறை இல்ல. உனக்கு தேவை மாமூலே, உனக்கு தேவை கட்டிங். ஒரு நேர்மையான போலீஸ்காரன் இது கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும்னு அவன் நினைச்சா கூட அந்த பகுதியில் இருக்கிற அரசியல்வாதியோ அமைச்சரோ அவன் ஏழு வெளியில விடு, அவன் மேல நடவடிக்கை எடுக்காதுன்னு போலீஸ்காரனை போட்டு நோக்குவான். இத அரசு அனுமதிக்கும், வேடிக்கை பார்க்கும். இந்த கஞ்சாவால எத்தனை கேடுகள், எத்தனை சீரழிவுகள் தமிழ்நாட்டில் நடக்குது தெரியுமா? அத்தனை பாலியல் வன்புணர்வுகளுக்கு பின்னாலும் கஞ்சா இருக்கிறது. கஞ்சாவை போட்டு தெருமுக்குல நின்னுக்கிறாங்க 3-4 பசங்க. பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற அம்மா அப்பா அந்த தெரு வழியா போயிட்டு வர்றதுக்கு, அந்த பெண் பிள்ளையை கூட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்க மனசு படுற பாடு, திரும்பி பார்த்து கொஞ்சம் முறைச்சா சண்டை வந்துடும். அடிச்சு கைய கால உடைச்சிருவாங்க, சீரழிச்சிருவாங்க, சின்னாமணமாக்கிடுவாங்க. கஞ்சாவில் என்ன பண்றான்னு கஞ்சா அடிச்சிருக்கவனுக்கே தெரியாது. அது ஒரு கலாச்சாரமா மாறிட்டு இருக்கு. இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு அரசாங்கம். இதை தடுத்து நிறுத்த முடியுமா அரசாங்கத்தாலன்னா? சத்தியமா முடியும். ஆனா அவன் செய்ய மாட்டான். அவன் செய்யறதுக்கு விருப்பப்படல. இந்த சமூகம் சீர்கெட்டு போகணும். ஏன் சீர்கெட்டு போகணும்? இவன் எவனும் என்ன எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. ஆர்கே நகர்ல கூட்டம் பேசுறா, பக்கத்துல 60 ஆண்டுகளா வாழ்றான். இன்ன வரைக்கும் வீடு இல்ல, டின்னு வீடு இருக்குல்ல, தகரத்துல வாழ்றான். அங்கேயே டாய்லெட், அங்கேயே சாப்பாடு, அடிப்படை சுகாதாரம் இல்ல, குப்பை கிடங்கு, 43-53 ரெட் ஜோன் ஃபேக்டரிஸ். எந்த ஃபேக்டரி ஒரு தொகுதியில இருக்கவே கூடாதோ 53 ஃபேக்டரி இருக்கு அந்த தொகுதியில. அத்தனை நச்சு, அத்தனை கேடு, அவ்வளவு சுகாதார பிரச்சனை, முறையான கல்வி இல்ல, தெருமுழுக்க கஞ்சா புழக்கம், சாராயம். ஒரு அம்மா சொல்லுது கதறிக்கிட்டே, என் பையன் கஞ்சா அடிப்பான், என் புருஷன் டாஸ்மாக்ல சாராயம் குடிப்பான். இவங்க 2 பேரும் சாயந்தரம் ஆனா போதையை போட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கண்ணாமனான்னு திட்டிக்குவாங்க. அந்த அம்மா சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, எனக்கு 2 பசங்க, 2 பேருமே கஞ்சா அடிக்கிறாங்க. நான் எங்க வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கேன். என்னோட சின்ன பையன் இந்த பக்கம் வந்திருக்கான், பெரிய பையன் அந்த பக்கம் உட்காந்துருக்கான். அவன் இவனை திட்டுறான், இவன் அவனை திட்டுறான், நான் நடுவில் உட்காந்துருக்கேன். அவங்க 2 பேருமே அவங்க அம்மாவை பத்தி திட்டிக்கிறாங்க. இந்த அம்மா நடுவில் உட்காந்துருக்கு. எப்படா அது, என்னடா அது, என்ன யோசிச்சு பார்க்க முடியுதா? பெண்கள் வீட்டிலேயே படுக்கிறது இல்லைங்க இந்த பிரச்சனையினால. வீட்டை விட்டு வெளியில திண்ணையில படுத்து தூங்கி எவ்வளவு மோசமா யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் தான் உண்மையிலேயே சீர்கேடு. இந்த நாட்டில் பெருசா சொல்றாங்களே, ஊழல் நடக்குது, அது நடக்குது, இது அதெல்லாம் பிரச்சனை இல்லை ராஜா. மக்களுக்கு இதுதான் பிரச்சனை.
இதுதான் உண்மையிலேயே மக்களுக்கு பிரச்சனை. இதை சரி பண்றதுக்கு தான் அரசாங்கம். ஆனா இவங்க சொல்றதெல்லாம் போய் இந்த கூட்டணி வைக்கிற கதை இருக்கு. இவங்க கூட்டணி வைக்கிற கதை அதை விட கேவலங்கட்ட கேடு கட்ட கதை எதுவுமே இருக்க முடியாது. அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்குது. அதிமுக யார்? பாமக கொடுத்துருக்காங்களா அந்த பகுதி? பாமக கூட்டணி வச்சது மாதிரி அதிமுகவில் பாமக எப்படியாவது கூட்டுவாங்கன்னு இருக்காங்க. கூட்டு வந்தவன் பாமக கூட்டு வர சொன்னா பாதி பாமக கூட்டு வந்துட்டான். அவங்க அப்பா ஒரு பக்கத்து பாமக நடத்திட்டு இருக்கிறாப்புல, பையன் ஒரு பக்கத்து பாமக நடத்திட்டு இருக்கிறாப்புல. அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரில. ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு என்ன பண்றதுனே தெரில. புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க அம்மையார் சசிகலா அவர்கள். அது என்ன கட்சி? அது என்னது? ஆயி பூத்தா மூமாக்கான்னு ஒரு கட்சி. அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அதானே ஆயி பூத்தா மூமாக்கான்னு. பிறந்த குழந்தை பேசும்ல, ஆயி பூத்த பிறந்த குழந்தை பேசுற மாதிரி ஒரு கட்சி. அந்த கட்சியோட ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட்டணி. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சிருக்குது. இதே சென்னையில ராயபுரத்துல எங்க அண்ணன் ஜெயக்குமார் அதிமுக அமைச்சரா இருந்தவர், த கிங் மேக்கரு, ராயபுரத்தோட முடிசூடா மன்னன். அந்த முடிசூடா மன்னன் தொடர்ச்சியா பல்லாண்டு காலமாக ஜெயிச்சார் அந்த தொகுதியில. அவர் தோத்ததுக்கு ஒரே காரணம் பிஜேபியோட கூட்டணி வச்சதுதான். சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு எனக்கு இல்லாம போயிடுச்சுன்னு அதே ஜெயக்குமார் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல 10 தடவை கதறிட்டாரு பிரஸ் முன்ன. இது நடந்த பிறகு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கல, வேண்டான்னு ஒதுக்கி விட்டாங்க. அண்ணாமலை எடப்பாடியை பேசாத பேச்சு கிடையாது, எடப்பாடி அண்ணாமலையை பேசாத பேச்சு கிடையாது. இன்னும் ஒரு விடிமையில போய் இந்த டிடிவி தினகரன் இருக்காரு பாருங்க, எடப்பாடி பழனிசாமியோட சேர்றதுக்கு நான் தூக்கல தொங்குவாரு. இப்ப சேர்ந்துட்டாரு. நான் 4 தடவை கயிறு அனுப்பி விட்டுட்டேன், இன்னும் செய்தி வந்து சேரல, காத்திருக்கோம். என்ன இவங்க ஒரு கூட்டணி. இப்ப நான் என்ன கேட்கிறேன் கேள்வின்னா, உங்க ஜெயக்குமார் சொன்னாரே பாஜகவில் தான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு சொல்லி, இந்த 5 வருஷத்துல என்ன ரசவாதம் நடந்துருச்சு? எந்த விதத்துல பாஜக நல்ல கட்சியா மாறிடுச்சு? நீங்க ஜெயிப்பீங்கன்னு எப்படி நம்பி கூட்டணி வச்சீங்க? மக்களுக்கு விளக்கணும். ஒரு அரசியல் கட்சியா நீங்க மக்களுக்கு விளக்கணும். கொள்கையின் அடிப்படையில் தான் கூட்டணி வச்சோம் அப்படின்னு அதிமுக சொல்லுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட எந்த கொள்கை தமிழ்நாட்டுக்கு நல்லது? பாரதிய ஜனதா கட்சியுடைய எந்த கொள்கை தமிழக மக்களுக்கு நல்லது? பாரதிய ஜனதா கட்சியுடைய எந்த கொள்கை அதிமுகவிற்கு பிடித்து போய் நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள்? இல்ல நான் கொள்கைக்காக வைக்கல, நான் சீட்டு பலத்துக்காக இட பலத்துக்காக தான் வச்சேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு நீ இடம் கொடுத்து பாஜக ஜெயிச்சு பாஜக ஜெயிச்ச இடத்தை வச்சு நீ ஆட்சி அமைக்கிற அளவுக்கு தான் அதிமுக போயிருச்சு அப்படின்னா, நீ மழுமட்டையா கழுத தெஞ்சு கட்டர்மான கதையா நீ தமிழ்நாட்டில் ஒண்ணுமில்லாம போயிட்டாங்கிறத ஒத்துக்க. இல்ல திமுக வீழ்த்துறது மட்டும்தான் ஒரே நோக்கம், அதுக்காக தான் பாஜகவோட நேரடியாக கொள்கை எதிரியோடு கூட்டணி வைத்தேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, திமுக வீழ்த்துறதுக்கு யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்பேன் அதிமுக சொல்லும்னா, நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஆளுகிற உயரத்திற்கு வந்துவிட்டால் எங்களை எதிர்ப்பதற்கு நீ இதே திமுக கூட்டணி வைப்பியா? அதை சொல்லு. என்னடா ஆனா ஊனா ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்கிறீங்க, கோழிக்கறிக்கு குடிக்கிறீங்க, இது என்னடா கூட்டணி? இது என்ன கூட்டணி? மக்களை என்ன எதுக்கு ஏமாத்துறீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? இந்த பக்கத்து பார்த்தா திமுக காங்கிரஸ், அது ஒரு கூட்டணி மகா மட்டமான கூட்டணி. காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சியா மதிக்கிறாங்க பாருங்க. இன்னும் தமிழ்நாட்டில் 1967 காங்கிரஸ் ஆட்சி விட்டுச்சு, இன்ன வரைக்கும் பிடிக்க முடியல. கறந்த பால் மடிபுகலாம், கருவாடு மீனாகலாம், காங்கிரஸ் ஒரு நாட்டையும் தமிழ்நாட்டை ஆளாது முடியாததால அந்த கட்சி ஒரு விசித்திரமான கட்சி. அந்த கட்சியில் தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகம். ஆனா எல்லாரையும் சேர்த்து ஒரே சேராட்டோவில் ஏற்றி அனுப்பி விட்டுடலாம், அவ்வளவு பேர் தான் இருப்பான் அந்த கட்சியில. கேரம் போர்டு விளையாடணும்னு உட்கார்ந்தாலே ஆள் பத்தாது, ஒருத்தன் குறைவான். அந்த மாதிரி ஒரு கட்சி அது. அந்த கட்சியோட வரலாறு, தேர்தல் வந்தா அந்த கட்சியில சிக்கல் வரும், சிக்கல் வந்தா தேர்தல் வரும். இதான் அந்த கட்சியோட வரலாறு. மதுரையினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் கோ தளபதி திமுகவோட மாவட்ட செயலாளர் சொல்றாப்ல, அவங்க எல்லாம் ஒரு ஆளா? ஒரு தொகுதிக்கு 3000 பேர் கூட இருக்க மாட்டாங்க, பூத் ஏஜென்ட் நம்ம போடணும், நம்ம கிட்ட சீட்டு கேட்டு தொடர்ச்சியா தொல்லை கொடுத்துருக்காங்க, தூக்கி வீசிங்க. அவங்க என்ன யாரு? திமுகவோட ஆள் பேசுறாப்ல. திமுக இதுக்கு மறுப்பு வந்துச்சா? இல்ல காங்கிரஸ்ல இருந்து மறுப்பு வந்துச்சா? நீ என்ன கட்சி? நீ உனக்கு எதுக்கே உன்னைய தூக்கிட்டு சுமக்கிறாங்க தமிழ்நாட்டுல? இந்த பிஜேபி காங்கிரஸ் எதுக்குங்க தூக்கிட்டு சுமக்கிறாங்க தமிழ்நாட்டுல? எதுக்குங்க தேசிய கட்சி? ஒரு மாநிலத்திற்குள்ளாக மாநில கட்சிகள் இத்தனை இருக்கிற போது எதுக்கு தேசிய கட்சி? எதுக்கு காங்கிரஸ் பாஜக தமிழ்நாட்டுக்கு? சொல்லுங்க ஒரு காரணம், ஒரு நியாயமான காரணம். இப்ப தேசிய கட்சி காங்கிரஸுங்க, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி இருக்குதுங்க, கர்நாடகத்துல இருக்குதுங்க. காவிரியில தண்ணி தர மாட்டான்னு கர்நாடகத்துல இருக்கிற காங்கிரஸ் சொல்றான் உறுதியா. தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் என்ன பண்றான்?
தண்ணி வேணும்னு போராடணும். இவன் போராடுறதும் இல்ல. நீ தண்ணி வேணும்னு போராடினா நீ தேசிய கட்சியா இருக்க தேவையில்ல, நீ மாநில கட்சி. அந்தந்த மாநிலத்தோட நலன் தான் உனக்கு முக்கியம், பொது நலன் முக்கியம் இல்ல. அப்ப நீ தேவையில்ல, தேசிய கட்சியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு தேசிய கட்சி இந்த நாட்டில் என்ன பண்ணிட போறீங்க? அது என்னடா ஒரு தேசிய கட்சிகளோடு ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சிகளோடு இணக்கமா இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு வரும், நிதி வரும்னா நான் ஆட்டு வியாபாரமா பண்றீங்க? துணியை போட்டு கையை பிடிச்சி அது வேணும் இது வேணும்னு கேட்டு பேசுறதுக்கு. கவர்னன்ஸ்ல என்னடா சமரசம்? கவர்னன்ஸ்ல என்னடா ஃபேவரிசம்? கவர்னன்ஸ்ல என்னடா இணக்கம்? எது உண்டோ அதை கொடு. இதை மாற்றணும் ஒட்டுமொத்தமா. தேவையில்லைங்க. பிஜேபி மாதிரி ஒரு நச்சு கட்சியை நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது. இஸ்லாமிய பெருமக்கள் மாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக இந்த நாட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றவன் பிஜேபிக்காரன். மாட்டுக்கறி விற்கிற கடை வைத்திருந்தார் என்பதற்காக நடுத்தருவிலே வைத்து அடித்துக் கொண்டவன் பிஜேபிக்காரன். இந்த நாட்டில் ஷாருக் கான், சல்மான் கான், ஆமீர் கான் திரைப்படத்தை பார்ப்பவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி பாகிஸ்தான்களுக்கு போங்கள் என்று பேசியவன் இந்த பாஜக காரன். இந்துத்துவ அரசியல் தான் ஒரே முகம் அவனுக்கு. எப்படி தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு சில வழிமுறையும் நெறிமுறைகளும் உண்டோ, எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு சில வழிமுறைகளும் நெறிமுறைகளும் உண்டோ, அது மாதிரி ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கும் சில வழிமுறையும் நெறிமுறையும் உண்டு. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இவன் மொட்டை தலையன் குட்டையில விழுந்த மாதிரி போய் ஓட்டு போடுவான். இவனுக்கு எதுக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியாது, யாருக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியாது. அந்த கட்சி இந்த நாட்டில் என்ன சிக்கல்களை கொண்டு வந்துச்சு, கரண்டா என்னென்ன பிரச்சனைகளை அந்த கட்சி டீல் பண்ணிட்டு இருக்கு, அந்த கட்சி மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்ன, அதனுடைய அமைச்சர் எப்படிப்பட்டவன், அவன் கொள்ளடிச்சானா, மக்களுக்கு செஞ்சானா, இந்த கட்சி உண்மையிலேயே தாக்கு பிடிக்குமா, இவன் யாரோட கூட்டணி வச்சிருக்கான், அந்த கூட்டணிக்கான நாட்டுக்குள்ள வந்தா எவ்வளவு பெரிய கேடு நடக்கும், இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா, ஒன்னு உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும், இன்னொன்னு ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். இதுதான் மக்களுக்கு இயல்பா தெரிகிறது. ஏன் இந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கு மக்களுக்கு அப்படின்னா, அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களிடத்துல, தமிழர்களிடத்துல ஒரு நன்றி உணர்வு இருக்கு. அந்த நன்றி உணர்வு தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம், எல்லா பிரச்சனைக்கும் காரணமே தமிழர்களிடத்துல இருக்கிற அந்த நன்றி உணர்வு தான். கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் இந்த நன்றி உணர்வால தான் திமுக அதிமுகவுக்கு தமிழர்கள் ஓட்டு போட்டாங்க. ஏன் இந்த திமுக அதிமுகவோட ஆட்சி காலத்துல ஏதோ ஒரு தருணத்துல, ஏதோ ஒரு குடும்பத்துல, ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவனுக்கு வேலை கிடைச்சிருக்கும், யாரோ ஒருத்தவனுக்கு வீட்டு பட்டா கிடைச்சிருக்கும், யாரோ ஒருத்தவனுக்கு வீடு கிடைச்சிருக்கும், யாரோ ஒருத்தவனுக்கு ஏதோ ஒரு தொழில் அமைஞ்சிருக்கும். இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? இந்த அரசாங்கம் பண்ணிச்சு. எப்ப கலைஞர் தான்ப்பா நமக்கு வீடு கொடுத்தாரு, எப்ப கலைஞர் தான்ப்பா நமக்கு பட்டா கொடுத்தாரு, எப்ப ஜெயலலிதா தான்ப்பா நமக்கு வந்து பட்டா கொடுத்தாங்க, ஜெயலலிதா தான்ப்பா வந்து நமக்கு வேலை கொடுத்தாங்க. இப்படி இருக்குல்ல, ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு தலைமுறையில ஒருத்தன் வாங்கிடுவான் ஏதோ ஒண்ணு. இவன் 2 தலைமுறை 3 தலைமுறை கழிச்சு நன்றியோட இருப்பான், ஓட்ட தூக்கி போடுவான். என்ன பெரிய பிரச்சனை மதிப்பிற்குரிய பெருமக்களே, உங்ககிட்ட இருக்கிற அந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, அதுதான் இந்த நாட்டை நாசப்படுத்துது. ஒரு அரசாங்கம் உங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியது, வீடு கொடுக்க வேண்டியது, பட்டா கொடுக்க வேண்டியது, குடிநீர் கொடுக்க வேண்டியது, கல்வி கொடுக்க வேண்டியது, சுகாதாரம் கொடுக்க வேண்டியது, திறம்பட எதிர்காலத்தை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமைடா. கடமை உணர்வுக்கு அவன் செய்யற வேலைக்கு நீ ஏன் நன்றியோட இருக்கணும்? அரசாங்கம் என்னடா மக்கள் மேல ஓட்டு போடுறதுக்கு நன்றியோட இருக்கணும், மக்கள் எதுக்கு நன்றியோட இருக்கணும்? அப்புறம் என்ன புட்டுக்கிறதுக்கு அரசாங்கம்? எனக்கு வேலை தராம, வீடு தராம, பட்டா தராம என்ன கிழிக்கிறதுக்கு அரசாங்கம்? உலகம் முழுக்க அப்படிதானையா? என்னமா அவன் வீட்டு இடத்த தூக்கி கொடுத்த மாதிரி, ஏதோ அவன் வீட்டு பட்டாவை தூக்கி கொடுத்த மாதிரி, ஏதோ அவன் சொத்தை வித்து உனக்கு வேலை வாங்கி கொடுத்த மாதிரி. அவனுக்கு வேலை கொடுக்கலாம் அரசாங்கம் எப்படி இயங்கும்? இத்தனை துப்புரவு பணியாளர்கள் தேவைப்படுறாங்க இந்த இடத்தை சீர் பண்றதுக்கு, நகரத்தை சீர் பண்றதுக்கு. அவனுக்கு வேலை கொடுக்கலாம் அந்த நகரம் எப்படி இயங்கும்? அப்ப வேலை கொடுத்துதானே ஆகணும். அதைத்தானே அரசாங்கம் செய்யுது, அதுக்கு தானே அரசாங்கம் இருக்கு. அது எப்படி இது? இப்ப இந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, இவன் இதை கொடுத்தான், அவன் அதை கொடுத்தான், இவன் அதை கொடுத்தான். இந்த நன்றி உணர்வு தொடர்ச்சியா இந்த திமுக அதிமுக செய்கிற இந்த கேடு, இந்த கேவலம், இந்த ஊழல், இந்த லஞ்சம், இந்த கொலை, இந்த கொள்ளை, இந்த பாலியல் வன்முறை, இந்த கனிம வள கடத்தல், மலைகளை வெட்டுறது, மண் அள்ளுறது, நாட்டை நாஸ்திப்படுத்தக்கூடிய அத்தனை கேடுகளையும் இந்த திமுகவும் அதிமுகவும் செய்கிறது. இந்த கேடுகள் எது ஒன்றும் அவனிடத்துல இருக்கிற அந்த நன்றி உணர்வால இவனுக்கு தெரியாம போயிடுது. அதை பார்க்கவே மாட்டேங்கிறான். அவன் தூக்கி குத்திடுறான் ஓட்ட. கேட்டா பரம்பரையா திமுகவுக்கு போடுறான், பரம்பரையா அதிமுக போடுறேன், பரம்பரையா உதயசூரியனுக்கு, ரெட்டலைக்கு, பரம்பரையா கை சின்னத்துக்கு. இப்படி போட்டு தான் அந்த நாடு நாசமா போச்சு. பழக்கம் என்று ஓட்டு போடுகிற பெருமக்களே, பழக்கத்தின் அடிப்படையிலே போட வேண்டியது அல்ல வாக்கு. பழக்கம் என்ன தெரியுமா? ஒரு நாய் இருக்கிறது, நாய், அந்த நாயை பழக்கப்படுத்தி ஒரு பந்தை தூக்கி எடுத்து வர சொன்னால் தூக்கி போட்ட பந்தை அந்த நாய் எடுத்து வரும், அது பழக்கம். குரங்கு இருக்கிறதே குரங்கு, அதை பழக்கப்படுத்தி ஒரு குச்சியை காட்டி குட்டிக்கரணம் அடிக்க சொன்னால் அது அடிக்கும், அது பேர் பழக்கம். கிளி இருக்கிறதே கிளி, அந்த கிளியை பழக்கப்படுத்தி சீட்டை சரித்து போட்டு ஒரு சீட்டை எடுத்து தர சொன்னால் அந்த கிளி எடுத்து தரும், அதன் பேர் பழக்கம்.
பழக்கம் என்று சொல்லி ஓட்டு போடுகிற பெருமக்களே, நாய்க்கும் மனிதர்களுக்கும், குரங்குக்கும் மனிதர்களுக்கும், கிளிக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வாக்கு என்பது பழக்கத்தினால் போட வேண்டியதல்ல, மாறாக அறிவினாலே, திட்டத்தினாலே, புத்தியினாலே, கட்சியுடைய வரலாற்றினாலே, அவன் செய்த ஊழலாலே, அவனிடத்தில் இருக்கிற ஆகப்பெரும் நம்பிக்கையாலே, கொள்கையாலே, கோட்பாடுகளாலே செலுத்த வேண்டியதுதான் வாக்கு. நீ பழக்கம்னு தூக்கி போடுற, காலங்காலமா அந்த நாடு நாசமா தான் போகுது. நான் என்ன கேட்கிறேன், 60 வருஷமா இந்த திமுக அதிமுக உங்களை ஆண்டுட்டான். இந்த 60 வருஷமா இவன் செய்யாத ஒண்ண இனி வந்து உன் வாழ்க்கையில செஞ்சிருவான்னு, இனி வந்து கலட்டி கம்பு நட்டுவான்னு எந்த நம்பிக்கையில மறுபடியும் தூக்கி ஓட்ட போடுற? என் வாழ்க்கை மாறல, இந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது, ரோடு இல்ல, வீடு இல்ல, குடி தண்ணீர் இல்ல, இபி பில் இவ்வளவு இருக்கு, புலம்புறல்ல, விலைவாசி ஏறி போச்சு, புலம்புறல்ல, மாசம் சம்பாதிச்ச வச்சு சமாளிக்க முடியல, மாச கடைசியான கடன் வாங்குறல்ல, கடனுக்கு வட்டி கட்டுறல்ல, இவ்வளவு கேடு இருக்குல்ல உன் வாழ்க்கையில. நல்ல கல்வி இவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்கும் ஆயிடுச்சு, நல்ல மருத்துவம் இவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்கும் ஆயிடுச்சு, நாஸ்தியா போச்சு உன் வாழ்க்கை. இதுக்கு எவன் காரணம்? இந்த திமுக அதிமுக தான் காரணம். ஆனா இவன் என்ன பண்ணுவான், இது மாறும், இது மாறணும், இதை மாத்தணும், சரி எல்லாம் பேசுவான். தேர்தல் நேரத்தில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசை வாங்கிட்டு அதே திமுகவுக்கு ஓட்டு போட்டு, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு மாறும்னு மறுபடியும் கன்னத்துல கையை வச்சுட்டு உட்கார்ந்திருப்பான். மதிப்பிற்குரிய பெருமக்களே, the ballot is more stronger than the bullet அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்றார். உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய வாக்கு துப்பாக்கியில் இருந்து வெளிவருகிற தோட்டாவை விட வலிமையானது என்று அவர் சொல்கிறார். சாதாரண மக்கள் அரசியலிலே கவனம் செலுத்தாமல் இருப்பதற்கான மிகப்பெரிய கேடு விளை என்ன தெரியுமா? உங்களை விட தகுதி குறைந்தவர்களாலே நீங்கள் ஆளப்படுவது, அது ஆபத்தானது என்கிறார். நீங்கள் வாழ்கிற காலத்திலே நீங்கள் அரசியலில் இருந்து விலகி இருக்கவே முடியாது. இங்கே எல்லா பிரச்சனைகளும் அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் தான் என்கிறான் இன்னொரு பேரறிஞர். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அரசாங்கம் அல்ல, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அதிமுக திமுக அல்ல, உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அரசாங்கம் அல்ல, மாறாக உங்களுடைய பிரச்சனையே அரசாங்கம் தான். அதை தூக்கி எறியணும், இந்த கேடுகளை தூக்கி எறியணும். மதிப்பிற்குரிய பெருமக்களே, ஒரு நல்லது ஒரு கெட்டது, இந்த ரெண்டுல நல்லதை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு நமக்கு இல்ல. நமக்கு வாய்த்தது ரெண்டுமே கெட்டது. இந்த ரெண்டு பேரையுமே தூக்கி குப்பையில போடணும், குப்பையில போடணும். ஒரு நாட்டில் எதுக்குடா 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடக்குது? ஏன் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கக்கூடாது? ஏன் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கக்கூடாது? அரசாங்கத்திற்கு செலவு குறையும் தானே, ஏன் நடக்கக்கூடாது? ஏன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்குது அப்படின்னா, மக்கள் கையில ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அவன் சரியில்லையா, அவனை மாத்திரு. இவனை விட பெட்டரா இன்னொருத்தவன் இருக்கானா, அவனை தேர்ந்தெடு. தொடர்ச்சியா ஒரே கட்சி கிட்ட, ஒரே தத்துவத்துக்கிட்ட அதிகாரத்தை கொடுக்க கூடாது. கொடுத்தா என்ன நடக்கும்னா, முதல் காரியம் அவன் மக்களை ஏமாத்த கத்துக்குவான். அவன் ஏமாத்துறாங்கிறதே உங்களுக்கு தெரியாம போயிடும். அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு நாட்டுக்குள்ள மக்களை அரசாங்கம் ஏமாத்துறது ரொம்ப சுலபம். ஆனா ஏமாத்தப்பட்ட மக்கள்கிட்ட நீ ஏமாத்தப்பட்டிருக்கிறான்னு புரிய வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த வேலை எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு ஏன் ஒரு தடவை தேர்தல் நடக்குது? நீ 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தினா அவங்ககிட்ட அதிகாரம் குவிஞ்சிரும், பணம் குவிஞ்சிரும், பணபலம் குவிஞ்சிரும், புகழ் குவிஞ்சிரும், பேர் குவிஞ்சிரும், மீடியா வெளிச்சம் விளம்பரம் எல்லாமும் குவிஞ்சிரும். அவன் வந்து அசைக்க முடியாத கேடுகள் நிறைந்த ஒருத்தனா ஆயிடுவான். அவனை எதிர்க்கவே முடியாம போயிடும் மக்கள். அப்ப என்ன பண்றது? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரா. வாய்ப்பு இருந்தா இவனோட பெட்டா இன்னொருத்தவரான தூக்கி உள்ள போடுறா. இவன் இத்தனை கேடு செய்யறான், இவனை தூக்கி வெளில போடுறா. இதுக்குத்தான் தேர்தல். இல்லைனா 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவானே, செலவு பிரச்சனை இல்லையே. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவானே. ஆனா ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறதுன்னா, புதியவர்களை, புதிய சித்தாந்தங்களை ஒரு மக்கள் தேர்ந்தெடுக்கணும். லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும். பெருமக்களே, இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? ஒப்பீட்டளவில் உலக சமூகங்களில் இருக்கிற பெருமக்கள் பெரும்பாலும் ரிஸ்க் எடுப்பாங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒரு புள்ளியில ரிஸ்க் எடுப்பாங்க, மேல போயிடுவான். இவன் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டான். இவனுக்கு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான, ரொம்ப உணக்கையான ஒரு வாழ்க்கை நம்ம மக்களோட வாழ்க்கை. காலைல 9 மணிக்கு எந்திரிக்கிறோமா, வேலைக்கு போறோமா, சாயந்தரம் 7-8 மணிக்கு திரும்பி வர்றோமா, சாப்பிட்றோமா, டிவியை பார்க்குறோமா, குப்புறப்படுக்கிறோமா, தூங்குறோமா, மறுபடியும் காலைல எந்திரிக்கிறோமா, அவசர அவசரமா வேலைக்கு போறோமா, திரும்பி வர்றோமா. இதுதான் இவன் வாழ்க்கையே. 50-60 வயசு வரைக்கும் உடம்புல சத்து இருக்கிற வரைக்கும் இதைத்தான் இவன் செய்வான். இவன் வாழ்க்கையில வேற ஒன்னையுமே புதுசா ட்ரை பண்ண மாட்டாங்க. அவன் பெரிய பிரச்சனைங்க அவன்கிட்ட. அதே சம்பளம், அதான் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளம் ஏற்றினாலும் பரவாயில்ல. அதே ரோடு, அதே பைக்கு, அதே ட்ரெஸ், அதே வாழ்க்கை, அதே சோறு, அப்படியே வாழ்ந்துருவான் காலம் முழுக்க. இவன் ரிஸ்க் எடுக்க மாட்டான். ஆனா இவன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ரிஸ்க் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், புது விஷயத்தை ஏதோ ஒன்று கத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம் தான் வாழ்க்கையை சீர்படுத்திக்கிறதுக்காக ஒதுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒதுக்குற அந்த 1 மணி நேரம் பின்னாட்கள்ல வருட கணக்கில் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அந்த 1 மணி நேரத்தில் அவன் கத்துக்கிற விஷயம் அவனுக்கு ஒரு புதிய பொருளாதார வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும்.
புதிய தொடர்புகளை கான்டாக்ட்ஸ் உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நெடுங்காலத்தில் அந்த செலவழிச்ச 1 மணி நேரம் அவன் எடுத்து அந்த 1 மணி நேரம் ரிஸ்க் அவன் லைஃபை மாற்றி போடும். அவனோட பொருளாதாரத்தை வேற ஒரு ஸ்டாண்டர்டில் கொண்டு போகும். அவன் வாழ்க்கை மாறி போகும். அவன் வாழ்க்கைன்னா அவன் மட்டும் இல்ல, அவனோட தலைமுறையோட வாழ்க்கையை மாறி போயிடும். அதற்கு முன்னாடி அவன் அப்பன் குப்பனும் சுப்பனும் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பான். அந்த இடத்துல இருந்து நகர்ந்து அவன் போயிடுவான் வேற ஒரு இடத்துக்கு. காரணம் அவன் எடுத்த ரிஸ்க் எடுக்கணும். வாழ்க்கையில மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல உடஞ்சு போய் ஒண்ணும் இல்லாம நிக்கிற போது பரிச்சாத்த முயற்சி பண்ணி பார்க்கணும். அவன் தான் மனுஷன். அந்த துணிச்சல், அந்த தில், அந்த தெம்பு, அந்த திராணி எவனுக்கு இருக்கும் அவன் தான் மனுஷன். நாங்க பண்ணோம் அதை. கட்சி ஆரம்பிக்கிற போது திமுக அதிமுக 2 பெரிய அசகாய சூரர்கள் கட்சிகள். மதிப்பிற்குரிய மக்களை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க நெட்ல செக் பண்ணி பாருங்க, இணையதளங்கள்ல பிஜேபியினுடைய சொத்து மதிப்பு அக்கவுண்டபிளி 11,000 கோடி, காங்கிரஸ் உடைய சொத்து மதிப்பு அக்கவுண்டபிளி 3,000 கோடி, திமுக சொத்து மதிப்பு அக்கவுண்டபிளி 500 கோடி, அதிமுக 300 கோடி. அன்அக்கவுண்டபிளி ரியல் வேல்யூ திமுக அதிமுக ஒவ்வொரு கட்சியும் 50,000 கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்திருக்கிறது. பாஜக காங்கிரஸ் 2 கட்சியும் 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்திருக்கிறது. இதுதான் இவனோட அசெட் வேல்யூ, இதுதான் இவனோட மதிப்பு இந்தியாவில். திமுக 50,000 கோடி, அதிமுக 50,000 கோடி, பிஜேபி 1 லட்சம் கோடி, காங்கிரஸ் 1 லட்சம் கோடி. ஆனா நாம் தமிழர் தெருக்கோடி. எங்களுக்கு என்ன பணம் இருக்கு? என் மக்கள் கொடுக்கிறாண்டா பணம், உழைக்கிறவன் கொடுக்கிறாண்டா. தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் காணொலிகள். முடிவற்றவன் சம்பளத்தை சேர்த்து வச்சு பணம் கொடுக்கிறாண்டா. குழந்தை உண்டியல்ல சேர்த்து வச்சு அண்ணன் கையில பணம் கொடுக்குறா. விட்டாரா எப்படியாவது ஜெயிச்சிடறா, எப்படியாவது வந்துடுறான்னு சொல்லி உழைச்ச மக்கள் பணத்தை தூக்கி கொடுக்கிறாண்டா. மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்குறான்டா. மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கி மக்களுக்காக அரசியல் பேசும் நம்புறான். எதிர்த்து நிக்கிறவன் 1 லட்சம் கோடி சொத்துக்காரன், 50,000 கோடி சொத்துக்காரன், பாமரம் வீட்டு பிள்ளைகள் ஒண்ணும் கிடையாது. நெஞ்சில துணிச்சலை தவிர, தமிழ் தேசியம்ங்கிற கொள்கையை தவிர, எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரனை தவிர, எங்கள் அண்ணன் சீமானை தவிர ஒண்ணும் இல்லடா. ஆனாலும் நிப்போம்டா களத்துல. இந்த ஒண்ணும் இல்லாதவங்க தான் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கி இன்னைக்கு 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். ஒரு ஓட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்கலடா இந்தியாவில். ஒரு கட்சி காட்டு. நேர்மையுள்ள திமுக அதிமுக காரன், உண்மையிலே நீ நேர்மையான ஆள், உண்மையிலேயே நீ நெஞ்சுறுதி உள்ள ஆள், நீ உண்மையிலே சரியானவன், இதே போல மேடை போட்டு இதே மக்கள்கிட்ட நீ சொல்றா, நான் ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்காம வாங்கினேன்னு சொல்லுவியா? நீ சொல்ல முடியுமா உன்னால? நாட்டை சீர்கெடுத்த அயோக்கிய பயிலுங்க. 2,000 ரூபாய் காசு கொடுக்கலன்னா உன் பொண்டாட்டிக்குள்ள உனக்கு ஓட்டு போடுமாடா? போடுமா? ஒழிச்சுட்டாங்க ஒண்ணும் இல்லாம. உலகம் முழுமைக்கு மதிப்பிற்குரியவர்களே, எந்த நாட்டிலே தேர்தல் ஒழுங்காக நடக்கிறதோ அந்த நாட்டிலே அமையக்கூடிய அரசு ஒழுங்கான அரசாக, நேர்மையான அரசாக அமைகிறது. எந்த அரசு நேர்மையாக அமைகிறதோ அதிலே அரசு நிர்வாகம் நேர்மையாக இருக்கிறது. எந்த அரசு நிர்வாகம் நேர்மையாக இருக்கிறதோ அங்கே மதிப்பிற்குரிய பெருமக்களே மக்களுடைய வாழ்க்கை தரம் தானாக உயர்கிறது. இதுதான் உலக அளவிலே நிரூபிக்கப்பட்டது. இந்த அரசியல்வாதி திருடங்க, ஊழல் செய்யறவங்க. ஆனா இவன் என்ன பண்றான்? ஒன்னையும் ஊழல்வாதியா மாத்துறான். தேர்தல்ல பணம் கொடுத்து ஊழல்வாதியா மாத்துறான். தொடங்கும் போதே லஞ்சத்தோட தொடங்குறான். காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற நீ நாளைக்கு அவன் செய்ய தப்ப எப்படி தட்டி கேட்ப? உனக்கு எங்க இருந்து வருது தார்மீக உரிமை? இந்த வாக்குரிமை. மதிப்பிற்குரிய பெருமக்களே, இந்தியாவோட சாபக்கேடு என்னன்னா, இந்த நாட்டில் எதெல்லாம் கஷ்டப்பட்டு கிடைக்கணுமோ அது ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. எதெல்லாம் ஈஸியா கிடைக்கணுமோ அதுக்கெல்லாம் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கான். இவன் கஷ்டப்படுறதெல்லாம் பாருங்க, தண்ணி இல்லாம, ரோடு இல்லாம, படிப்பு இல்லாம, ஹாஸ்பிட்டல் இல்லாம கஷ்டப்படுறான். இதெல்லாம் மக்களுக்கு அடிப்படையா கிடைக்க வேண்டியது. உலகத்துல எல்லா நாடுகளிலும் இது உண்டு. உலகத்துல இன்னைக்கு உலகத்தை அச்சுறுத்துது அமெரிக்கா. இந்த அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் தேர்தல் நடக்குதுங்க. 70 ஆண்டுகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. There is no vote for women for 70 years in America. 70 வருஷமா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் போராடி அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக போராடி பெற்ற உரிமை இந்த புனிதமான வாக்குரிமை. அமெரிக்காவில் இருக்கிற கருப்பர்களுக்கு, கருப்பின பெண்களுக்கு, ஆண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. பல்லாண்டுகளாக போராடி ரத்தம் சிந்தி ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை கொடுத்து குண்டடிப்பட்டு செத்து போய் விழுந்து போராடி பெற்ற உரிமை இந்த வாக்குரிமை. என்னையும் மனுஷனா மதி, என்னையும் சமத்துவமா மதி, என்னையும் இந்த நாட்டை ஆள்வதற்கான, தேர்ந்தெடுப்பதற்கான, நாட்டை ஆளக்கூடியவனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை கொடு என்று சொல்லி சமத்துவத்திற்கான அறைகூவலாக போராட்டமாக நடந்து உலகின் பல நாடுகளில் போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. நம்மை ஆண்ட இங்கிலாந்து 1920 தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைத்தது. பல ஆண்டுகள் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஐரோப்பாவிலே பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. படித்தவர்களுக்கும், மெத்த படித்தவர்களுக்கும், நில பிரபுக்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை. இந்த வாக்குரிமை இருக்கே, உங்க கையில ஓட்டு இருக்கே, ஓட்டு போற அந்த உரிமை உலகத்துல பல நாட்டு மக்கள் உயிரை கொடுத்து காத்திருந்து 70-80 வருஷம் போராடி பெற்ற உரிமை. இந்தியாவில் பெரிய சிக்கல் என்னன்னா, சுதந்திரம் கிடைச்சவன, அரசியலமைப்பு சட்டம் அமைச்ச உடனே தூக்கி சும்மா கொடுத்துறான். அமெரிக்கன் போராடி பெற்றதாலே அமெரிக்காவில் போய் ஒரு அமெரிக்கன் ஒரு அரசியல்வாதி, நீ எனக்கு ஓட்டு போட்டு நான் உனக்கு 2,000 ரூபாய் காசு தரேன்னு சொன்னா ஒரு அமெரிக்கன் செருப்பு கட்டி அடிப்பான்.
ஒரு ஐரோப்பியன் செருப்ப கட்டி அடிப்பான் காசு கொடுத்தா ஓட்டுக்கு. ஒரு இங்கிலாந்துக்காரன் அடிப்பான், ஆனா தமிழன் கொடுத்தா இந்தியன் கொடுத்தா இழிச்சுக்கிட்டு வாங்கிக்குவான். ஏன் அவன் வாங்க மாட்டான்? அவனுக்கு தெரியும் வாக்கோட மதிப்பென்ன, எவ்வளவு தூரம் போராடி பெற்றோம், இந்த வாக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அவனுக்கு. இங்க இருக்கவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் கையில இருக்கிற வாக்கோட வலிமை இவனுக்கு சத்தியமா தெரியாது. மதிப்பிற்குரிய பெருமக்களே, உங்கள் கைகளில் இருக்கிறதே வாக்கு. அதுதான் எதிர்கால தலைமுறையை, எதிர்கால நாட்டை, திட்டத்தை, இந்த நாட்டினுடைய வளமையை, வளத்தை தீர்மானிக்கிறது. உங்கள் கைகளில் இருக்கிற வாக்குதான் சாதாரண மனிதர்களை முதலமைச்சராக்கி இருக்கிறது, முதலமைச்சர்களை தெருவுக்கு இழுத்து வந்து விட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே கல்வி கண்கிறந்த காமராசர் தமிழகத்தை 2 முறை ஆண்டாரே, அந்த காமராசர் முதலமைச்சராக இருந்தாரே, அந்த காமராசருக்கு நீங்கள், உங்கள் ஓட்டு, உங்கள் தாய் தந்தையர் ஓட்டு, தாத்தா பாட்டி ஓட்டு, உங்கள் ஓட்டு விழவில்லை என்றால் அந்த காமராசர் முதலமைச்சர் இல்லை. சாதாரண மளிகை கடைக்காரராக விருதுநகரிலே மளிகை கடை வைத்து வாழ்ந்து இறந்து போயிருப்பார். காமராசருக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆண்டாரே அறிஞர் அண்ணாதுரை, அந்த அண்ணாதுரைக்கு உங்களுடைய ஓட்டு இல்லை என்றால், அண்ணாதுரை தமிழகத்தை ஆண்டிருக்கவில்லை என்றால், சென்னையிலே பச்சையப்பன் கல்லூரியிலே பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பார், இறந்து போயிருப்பார். அவருக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆண்டாரே கலைஞர் கருணாநிதி, அவருக்கு உங்களுடைய ஓட்டு இல்லை என்றால், அவர் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால், திரைப்படத்துறையிலே ஒரு வசனகர்த்தாவாக இருந்து ஓய்வு பெற்று செத்து போயிருப்பார். கருணாநிதிக்கு பிறகு நாட்டாண்டாரே ஜெயலலிதா, அவருக்கு உங்கள் ஓட்டு இல்லை என்றால், அவர் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால், சரோஜா தேவி போல ஒரு நடிகையாக வாழ்ந்து செத்து போயிருப்பார். முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆண்டாரே ஓ பன்னீர்செல்வம், குருட்டு பூனைக்கு கொழுக்கட்டை கிடைச்ச மாதிரி அந்த ஆளுக்கு அந்த நாட்டில் 3 தடவை முதலமைச்சர் பதவி. அவருக்கு மட்டும் உங்களுடைய ஓட்டு போடலன்னா, அவர் எம்எல்ஏ ஆகலன்னா, இந்த நாட்டில் தேனியில டீ கடை நடத்திட்டு இருந்திருப்பார். இன்னைக்கு கடைசி ஆண்டார் எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு உங்களுடைய ஓட்டு விழவில்லை என்றால், அவர் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால், எடப்பாடியிலே வெள்ள மண்டி நடத்தி கொண்டிருப்பார். சாதாரண வெள்ள மண்டி நடத்துறவன், டீ கடை நடத்துறவன், மளிகை கடை நடத்துறவன், நடிகர், கதாசிரியர், பேராசிரியர், உன்னை போல என்னை போல சாதாரணமாக தெருக்களிலே திரிந்து கொண்டிருந்த இவர்களை உச்சாணி கொம்பிலே ஏற்றி உட்கார வைத்தது எது? உன் ஓட்டு. நீ போட்ட ஓட்டு. அதுதான் அவன் ஓட்டோட வலிமை. நீ போட்ட ஓட்டின் மூலமா இந்த தலைவர்கள் இந்த 60 ஆண்டு காலம் என்னத்தை கட்டமைச்சானோ அந்த கர்மம் தான் தமிழ்நாடு. இன்னைக்கு நீ படுற அத்தனை கஷ்டத்துக்கும் காரணம் நீ போட்ட ஓட்டு. இந்த நாட்டில் நீங்கள் தான் ஓட்டு போட்டு கக்கனை தேர்ந்தெடுத்தீர்கள். கக்கன் லஞ்ச ஒழிப்புத்துறையை கொண்டு வந்தார். நீங்கள் தான் ஓட்டு போட்டு செந்தில் பாலாஜியை தேர்ந்தெடுத்தீர்கள். அவர் லஞ்சம் வாங்கினார். அவன் மேல தப்பு இல்ல, ஓட்டு போடுற உங்க மேலதான் தப்பு. உங்க ஓட்டு என்ன பண்ண தெரியுமா? உச்சில இருப்பாங்க, இழுத்து வந்து தெருவில் விட்டுரும். அதே காமராசர், இந்த கிங் மேக்கர் காமராசர், இந்தியாவின் 2 பிரதமர்களை உருவாக்கியவர், தமிழகத்தை 2 முறை ஆண்டவர், இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர், தமிழக காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர், இந்த பொலிட்டிக்கல் ஜெயின் காமராசர். அந்த காமராசர் சொந்த தொகுதியிலே விருதுநகரிலே தேர்தலிலே நிற்கிற போது, முதலமைச்சராக இருந்த காமராசர் நிற்கிற போது, கல்லூரி பருவம் தாண்டாத படிச்சு முடிக்காத பே சீனிவாசன் என்கிற மாணவன் எதிர்த்து நின்று, காலேஜ் ஸ்டூடெண்ட் எதிர்த்து நின்று காமராசர் தோக்கடிச்சான். இது வரலாறு. காரணம், நீ ஓட்ட மாத்தி போட்ட. மர்லன் பிராண்டோ, தென்னகத்தின் மர்லன் பிராண்டோ, சிவாஜி கணேசன், அவர் நடிப்பை பாராட்டுவதர் உண்டா? எம்ஜிஆர் எவ்வளவு கூட்டம் கூடுறானோ அதே கூட்டம் சிவாஜிக்கு கூடும். சிவாஜி நடிப்பை கண்டு மயங்காதவர் இல்லை, சிவாஜிக்கு கூடாத கூட்டம் இல்லை. ஆனால் சொந்த தொகுதியிலே திருவையாறிலே சிவாஜி நிற்கிற போது அந்த மக்கள் தோக்கடித்தார்கள். அவ்வளவு உச்சத்திலே இருந்தவரை தூக்கி தெருவிலே வீசினார்கள். சிந்தித்து பாருங்கள், அறிஞர் அண்ணாதுரை அவர் செத்து போன போது கூடிய கூட்டம் இதே சென்னையிலே 10 லட்சம் பேர், கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சது. அது 10 லட்சம் பேர் ஒரு தலைவரோட சாவுக்கு கூண்டானா, அது அண்ணாதுரை சாவுக்கு. ஆனா அதே அண்ணாதுரை காஞ்சிபுரத்திலே சொந்த தொகுதியிலே போட்டியிடுகிற போது தோற்று போனார். இவ்வளவு ஏன் கடைசியா செத்து போனாரு? நல்லகண்ணு. நல்லகண்ணுவை விட மிகச்சிறந்த அரசியல் தலைவன் தமிழகத்திலே கிடையாது. அந்த நல்லகண்ணை கோயம்புத்தூரிலே போட்டு போடுகிற போது இதே மக்கள் அவரை தோற்கடித்தார்கள். உங்கள் வாக்குதான், உங்கள் வாக்குதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. உங்கள் வாக்கு மாறினால் எல்லாமும் மாறும். உங்கள் வாக்கு மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும். மதிப்பிற்குரிய பெருமக்களே, சிந்தித்து வாக்களியுங்கள். சிந்திச்சு பாருங்க. ஓட்டு அப்படி போடணும். நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒண்ணு, நாங்க வெல்லணும் அப்படின்னு நினைச்சா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும். இது ஒண்ணு. 2வது, இல்ல திமுக அதிமுக தன்னை திருத்திக்கணும், ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம் அவனுக்கு, நான் அவனுக்கே வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சா அப்பயும் நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் இடங்களை கைப்பற்றி சட்டமன்றத்திற்குள்ளாக புகுந்து இந்த மனிதனுடைய ஆட்சி அதிகாரத்தை அடையக்கூடிய உயரத்திற்கு வந்தோம் என்றால், இந்த திராவிட கட்சியான திமுகவும் அதிமுகவிற்கும் எதிரில் ஒருத்தவன் எழுந்து வர்றாங்கிற பயம் வந்துடும். ஒரு தத்துவம் எழுதுங்கிற பயம் வந்துடும். நான் வெல்லக்கூடாது என்பதற்காக வேண்டியாவது அவன் உனக்கு நல்லது செய்வான், அவன் தன்னை திருத்திக் கொள்வான். அந்த பயத்தை அவனுக்கு கொடுக்கவாவது நீ எனக்கு தான் ஓட்டு போடணும். உனக்கு வேற வாய்ப்பே இல்லை. நாங்க கொடுக்குற ஆஃபரை உங்களால புறக்கணிக்கவே முடியாது. வேற வாய்ப்பே இல்லை. நீங்க எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். இந்த தொகுதியில எங்களுடைய அருமை சகோதரர் சிலம்பரசன் அவர்கள் ஏற்கலப்பை விவசாய சின்னத்திலே போட்டியிடுகிறார். மதிப்புமிக்க மனிதன், ஒரு வரலாற்று ஆய்வாளர், தமிழ் அறிஞர், மிகச்சிறந்த நாட்டை நேசிக்கக்கூடிய
மக்களுடைய மேம்பாட்டை உன்னதமாக நினைக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையாக வரிந்து கட்டி கொண்ட ஒரு உன்னதமான இளைஞர். இவருக்கு உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். உங்கள் வாக்குகள் மதிப்பு பெறும். திமுக அதிமுக ஜெயிச்சா அது வெறும் வெற்றி. நாம் தமிழர் ஜெயிச்சா அது வரலாறுடா. வரலாற்றில் உங்களுடைய வாக்குகள் 18 மதிப்பிற்குரிய பெருமக்களே. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.